அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மற்றும் பகுத்தறிவு கடவுள் மறுப்பு இயக்கத்தினர் எதிரான இந்த விவாத அரங்கம் ஆரம்பமாக இருக்கின்றது. 4 தலைப்புகளாக இந்த விவாத அரங்கம் முடிவு செய்யப்பட்டிருப்பதை தாங்கள் அறிவீர்கள். அந்த தலைப்புகளில் நேற்று கடவுள் இருக்கின்றானா என்ற தலைப்புக்கு மட்டுமே ஒரு நாள் செலவிடப்பட்டு விட்டது. இவ்வாறு விரிவாக அந்த தலைப்பு பேசப்பட்டதனுடைய விளைவாக இன்று 3 தலைப்புகள் பேச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதை அனைவரும் அறிவோம். நம்ம கடவுள் மறுப்பு இயக்க சகோதரர்களோடு நேற்று கலந்துரையாடல் நிகழ்த்தியதில் 3 தலைப்புகளையும் மிக விரிவாக பேசப்பட வேண்டும் என்பதன் அடிப்படையில் 3க்கும் 5 மணி நேரம் தேவைப்படும். அதனால் ஒரு நாள் நம்ம கூடுதலாக எடுத்துக்கொள்வோம் என்று நாம் நம்முடைய தரப்பு சார்பாக கேட்டுக்கொண்டோம். ஒரு நாள் கூட அடுத்த நாள் அவர்கள் செலவிட இயலாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் இருந்த தகவலை நம்மிடத்தில் தெரிவித்தார்கள். எனவே அந்த 3 தலைப்புகள் 2 தலைப்புகளாக குறைக்கப்பட்டிருக்கின்றன. நம்ம முதலில் 2வது தலைப்பாக அந்த தலைப்பை நேரடியாக வாசித்து விடுவோம். திருக்குர்ஆன் நம்முடைய டிஎன்டிஜேவுடைய நிலைப்பாடு. திருக்குர்ஆன் முகமது நபியால் உருவாக்கப்பட்டது அல்ல, அது கடவுளின் வார்த்தையாகும். எனவே அதில் முரண்பாடுகளோ மூட நம்பிக்கைகளோ மனித குலத்திற்கு கேடு விளைவிக்கும் கருத்தோ இல்லை. எல்லா காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக குர்ஆன் உள்ளது என்பது டிஎன்டிஜேவினுடைய நிலைப்பாடு. கடவுள் மறுப்பு இயக்கத்தினுடைய நிலைப்பாடு, குர்ஆன் கடவுளின் வார்த்தை அல்ல, அது முகமது என்ற மனிதரின் அவரது சொந்த வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தின் அடிப்படையில் அக்கால மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக இது இறைவனின் வாக்கு என்று கூறி அவராக எழுதியது என்பதும், குர்ஆன் மனிதனை மிரட்டி அடிபணிய வைக்கின்றது என்பதும், குர்ஆன் என்பது முகமது என்பவர் தனது சுயநலத்திற்காக எழுதியவை, அதில் பெண்ணடிமைத்தனம் போதிக்கப்படுகின்றது என்பதும் பகுத்தறிவு அமைப்பை சேர்ந்த வெற்றிவேந்தன் மற்றும் அவரது குழுவினருடைய நிலைப்பாடு. இது 2வது பேச வேண்டிய தலைப்பு. இந்த தலைப்பு தான் இப்பொழுது ஆரம்பமாக நாம் எடுத்து வைக்க போகின்றோம். 3வது தலைப்பாக முஸ்லிம்கள் நம்பக்கூடிய மறுமை, சொர்க்கம், நரகம், விதியில் உள்ள முரண்பட்ட நிலை, இவற்றை நாங்கள் மறுக்கின்றோம். மேலும் கடவுள் வழங்கும் நீதி அநீதியாகும், இரட்டை தண்டனை முறை, தனக்கு எதிராக கேள்வி கேட்பவை இவை அநீதியாகும் என்பதும் பகுத்தறிவு அமைப்பை சார்ந்த வெற்றிவேந்தன் மற்றும் அவரது குழுவினுடைய நிலைப்பாடு. நம்முடைய நிலைப்பாடு, முஸ்லிம்கள் நம்பும் மறுமை, சொர்க்கம், நரகம், விதி, இறைவன் வழங்கும் இரட்டை தண்டனை இவை அனைத்தும் இயற்கை நீதிக்கும் அறிவிற்கும் புறம்பானது இல்லை என்பது டிஎன்டிஜேவினுடைய நிலைப்பாடு. இந்த 3வது தலைப்பு மட்டும் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகின்றது. அதற்குரிய தேதி குறிப்பிடப்படாமல் அந்த 3வது தலைப்பை மட்டும் இன்னொரு நாள் அவர்கள் விவாதம் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இந்த 3வது தலைப்பு ஒத்திவைக்கப்படுகின்றது. 4வது தலைப்பாக நம்முடைய நிலைப்பாடு, பகுத்தறிவாதிகள் என்று தங்களை சொல்பவர்கள் செய்யும் சிலை வைத்தல், சிலைக்கு மாலை அணிவித்தல், சிலையை நோக்கி பேசுவது, மரியாதை செலுத்துவது, திருமணம் குறித்த கருத்து, பொங்கல் விழா, பிறந்த நாள் கொண்டாடுதல், திராவிட ஆரிய வேறுபாடு, மொழி வேற்றுமை, கருப்பு சட்டை தனி அடையாளம், நினைவு நாள், தனிமனித வழிபாடு, நினைவிடம் ஏற்படுத்துதல், இறந்தவர்களுக்கு விழா எடுத்தல், விதவைகள், பெண்கள் குறித்த நிலை, மதுபானம் பற்றிய நிலைப்பாடு, அனைவரும் அர்ச்சகராதல் போன்றவை பகுத்தறிவு என்ற பெயரால் மூட நம்பிக்கைகள் மலிந்து கிடக்கின்றன. இந்த செயல்பாடுகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு முரணானவை என்பது டிஎன்டிஜே நிலைப்பாடு. அவர்களுடைய நிலைப்பாடு, மேற்கண்ட பகுத்தறிவுவாதிகளின் நடைமுறைகள் அனைத்தும் பகுத்தறிவுக்கு உகந்தவைதான் என்பது அந்த கடவுள் மறுப்பு கொள்கையினுடைய நிலைப்பாடு. இன்று 2 தலைப்புகள் மட்டும் விவாதிக்கப்படுகின்றன. குர்ஆன் இறைவேதமா என்பதும் பகுத்தறிவுவாதிகளுடைய நடைமுறைகள் குறித்தும் 2 இதாக பிரிக்கப்பட்டு 5 மணி நேரங்கள், 9:30 மணியிலிருந்து 5 மணி நேரம் 2:30 மணி வரைக்கும் நடைபெறும். இதுல நேற்று மாதிரி கால வரையில இல்லாமல் போகாது. இது அவங்களே கேட்டுக்கணும். ஏன்னா அவங்க கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் தான் நம்ம அந்த கிளிப்பிங்ஸ் போடுறப்ப டாக்டர் சார் கேட்டாங்க, இந்த மாதிரி இது கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் தளர்த்துனீங்கன்னா நல்லா இருக்கும் என்று கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில்
நம்ம காலத்தை தளர்த்தினோம், அந்த மாதிரி நம்மளும் பேசினோம், அவர்களும் பேசினார்கள். ஆனால் இன்று அவர்களை கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் 20 நிமிடங்களாக விவாதம் நடைபெறும். ஒவ்வொரு தலைப்பிற்கும் 5 மணி நேரங்கள், 4 மணி நேரம் விவாதம், 1 மணி நேரம் பார்வையாளர்களுக்குரிய கேள்வி பதில் நிகழ்ச்சி. 2:30 மணிக்கு இடைவேளைக்கு பிறகு திரும்ப 9:30 to 2:30, அதுக்கடுத்து 5 முதல் 9 to 2:30, அடுத்து 4:30 to 9:30 போட்டுருவோம். ஓகேவா? அடுத்த அமர்வு சரியாக 4:30 மணி முதல் 9:30 மணி வரை நடைபெறும். 9:30க்கு இந்த விவாதம் நிறைவடையும். இப்பொழுது விவாதம் ஆரம்பம். 20 நிமிடம் தான் முதல்ல. அப்படி செஞ்சுக்கலாம். எப்படின்னா இல்ல, ஒரு ரவுண்டுக்கு 20 நிமிடம்னு வச்சிருக்கோம். அவங்க 10 நிமிஷத்துல முடிச்சாலும் நம்ம அடுத்து 20 நிமிஷம் நம்ம பேச வேண்டிய வரும்ல. அப்படி ஒரு 5 நிமிஷத்துலயே முடிச்சுட்டாங்கன்னா அப்புறம் கடைசியில் அவங்க 2 மணி நேரம் பேசுற மாதிரி வந்துடும். அப்புறம் நமக்கு பதில் சொல்ல வாய்ப்பு இல்லாம 20 நிமிடம் ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டதன் அடிப்படையில் 20 நிமிடமாக நடைபெறும் இன்ஷா அல்லாஹ். ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். அரங்கத்தில் உள்ளவர்களுக்கு நாங்கள் பேசும்போது உங்களுடைய செல்போன்கள் ஆஃப் செய்து கொள்ளுங்கள். சிரிப்பதோ ஒருத்தர் பேசுவதோ இடையூறு பண்ணிங்கன்னா நேற்று மாதிரி நிகழ்ச்சி தடைப்பட்டு போயிடும். அதற்கு ஒத்துழைப்பு நீங்கள் தந்தீங்கன்னா அது கரெக்டாக போகும். அந்த 18 நிமிஷம் வந்த உடனே ஒரு பெல்லு நாங்கள் இங்கே அடிப்போம். இந்த அணிக்கு சேர்ந்தவர் இவர் அடிப்பார். அப்போ இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நீங்கள் புரிஞ்சுக்கணும், நீங்கள் பேசிய தொடர்ந்துக்கிட்டே இருந்தாலும் 20 நிமிஷம் முடிந்தவுடன் இந்த பெல் அடித்தவுடனே நிறுத்திடணும். எந்த டாப்பிக்கில் பேசிக்கிட்டே இருந்தால் கூட இதை முடிக்கிற இன்னும் 2 நிமிஷம் கொடுங்கலாம் கேட்கக்கூடாது, கொடுக்கப்படாது. இதில் கரெக்டாக இருங்க. முதல்ல அவங்கள ஆரம்பிக்க சொல்லிடுவோமா? சரி, ஓகே. இப்பொழுது சரியாக 9:32 ஆகுது. நீங்கள் ஆரம்பிச்சிடும். அஸ்ஸலாமு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைய தினம் நம்முடைய விவாத தலைப்பிற்கு செல்வதற்கு முன்பாக ஒரு சில செய்திகளை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். ஏற்கனவே நேற்றைய தினம் எதிர்த்தரப்பில் விவாதம் செய்கிறவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தப்பட்ட செய்திதான். இருந்தாலும் அவர்கள் நேற்று அதை கடைபிடிக்கவில்லை. ஆகையினால் மீண்டும் அவர்களுக்கு சொல்லிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது, விவாதத்திற்கென்று நாம் தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த தலைப்பில் விவாதம் செய்யணும்னு. இந்த தலைப்பிற்கு பிறகு அடுத்த தலைப்புன்னு சொல்லிட்டு தலைப்பை நாம் பிரித்து வைத்திருக்கிறோம். ஆனாலும் வந்தவர்கள் தலைப்பிற்குள்ளே நின்று பேசவே இல்லை. அந்த விவாத ஒப்பந்தம் போட்டதுக்கு மாற்றமாக தலைப்பை விட்டு தாண்டி வெளியில் போய் தேவையில்லாத விஷயங்களை, இன்னும் சொல்ல போனால் அடுத்த தலைப்பில் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம், இந்த செய்திகள் பற்றாக்குறையாக இருக்கிறவங்க இங்கே இந்த தலைப்பில் ஒன்றும் இல்லைன்னு அடுத்த தலைப்புக்கு தாவுவாங்களே, அது மாதிரியாக நேற்று திரும்ப திரும்ப சொல்லியும் கூட மீண்டும் மீண்டும் அந்த போக்கு கடைபிடிக்கப்பட்டு கொண்டே இருந்தது. அவசியமில்லாத பேச்சுக்கள் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அதனால் இன்றைக்கு அவர்களிடத்தில் நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு சொல்லிக்கொள்கிற அறிவுரை என்னவென்றால், கண்டிப்பாக எக்காரணம் கொண்டும் தலைப்பை விட்டு அகலாமல் தலைப்பில் நின்று விவாதம் செய்யுங்க. என்ன செய்தியாக இருந்தாலும் எவ்வளவு காரசாரமாக இருந்தாலும் பேச வேண்டிய தகவலை நம்ம பேசித்தான் தீரணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் நீங்கள் கண்டிப்பாக என்ன தலைப்பில் விவாதம் செய்கிறோமோ அந்த தலைப்பிற்கு உட்பட்ட தகவல்களை மட்டும் சொல்ல வேண்டும். அதற்கு அதிகமாக மேலதிகமாக வேறு தலைப்பிற்குள் உள்ள செய்திகளையோ தலைப்பிற்கு சம்பந்தமில்லாத தகவல்களையோ இங்கே பேச வேண்டாம் என்பதனை முதல்ல கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக, இந்த விவாதம் செய்கிற நேரத்தில் நாம் ஒரு செய்தியை சொல்கிறோம். நாம் சொன்ன செய்திக்கு மறுப்பு சொன்னால், அதிலிருந்து கேள்விகளை எழுப்பினால் அது சரியான விவாத முறை. ஆனால் இந்த செய்தியை திசை திருப்புகிற விதமாக எஸ்கேப் ஆகிறதுக்காக வேண்டி நம்ம சொன்னது ஒன்று சொல்லாத ஒன்றை ஒரு திசை திருப்பி மாற்று கருத்து நம்ம சொன்னதுக்கு அவங்க வேற ஒரு வியாக்கியானம், தப்பான வியாக்கியானத்தை கொடுத்து கிண்டல் பண்ணுற மாதிரி, லந்து பண்ணுற மாதிரி, அது மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் நேற்றைக்கு உபயோகப்படுத்தப்பட்டுச்சு. கிண்டல் பண்ணுறது, லந்து பண்ணுறது அப்படின்னா அந்த தரப்பை விட இந்த தரப்பில் கிண்டல் பண்ணுறதுக்கு ஆட்கள் நிறையவே இருக்கிறாங்க. கிண்டல்னு லந்து தான் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சுன்னா பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் இந்த சபை நாங்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை. இது வரைக்கும் எத்தனையோ விவாத காலத்தை சந்திச்சிருக்கிறோம். இந்த அமைப்பை சந்தித்திருக்கிற எல்லா நேரங்களிலும் முடிந்த வரைக்கும் நாங்கள் நாகரிகத்தோடும் பண்பாடோடும்
எதிர்த்தரப்பினருடைய மனதை தேவையில்லாமல் புண்படுத்தாம சம்பந்தப்பட்ட தலைப்பில் நின்று பேசி தேவையற்ற கொச்சை வார்த்தைகளை பயன்படுத்துகிற எல்லாம் நாங்கள் தவிர்க்கக்கூடிய மக்கள் தான். ஆனால் அவங்க வந்து யார் படைச்சா ஒரு கேள்வி கேட்குறோம், ஆரம்பத்தில் ஒரு பொருள் இருந்தது அதை படைச்சவன் யாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு ஒரு நக்கல் பண்ணுற மாதிரி நியூட்ரான்மா, புரோட்டான்மா, கௌத்ராம்மா, கசக்ராம்மா, என்ன இதெல்லாம் ஒரு அன்பார்லிமெண்ட் வேடம் இல்லையா? ஒரு சபையில் அறிவுபூர்வமானவர்கள் அமர்ந்து அறிவு ரீதியாக பேச வேண்டிய ஒரு சபையில் பேச வேண்டிய வார்த்தைகளா இது? பேச வேண்டிய செய்தியில ஒரு சிரிப்புக்கான வைக்க வேண்டி மக்களை சிரிக்க வச்சாச்சுன்னா மேட்ரு டைவர்ட் ஆயிருதுல. நீங்க சிரிக்க வைங்க வேண்டான்னு சொல்லல, மேட்ரை சம்பந்தப்பட்ட செய்தியிலிருந்து கேள்வியை எழுப்பி விட்டு அத்தோடு சேர்த்து ஒரு நகைச்சுவை சொன்னா சரின்னு ஒத்துக்கலாம். நீங்க அந்த சம்பந்தப்பட்ட கேள்வியை விட்டுவிட்டு என்ன கேள்வியை முக்கியமாக வைத்தோமோ அதை அப்படியே கவனத்தை விட்டு மக்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்காக வேண்டி வேறொரு செய்தியை சொன்னீங்கன்னா அதுவும் சொல்லக்கூடிய வார்த்தைகளும் நாகரிகமற்ற வார்த்தைகளாக இருக்கிறது. அப்படி சொல்ல வேண்டிய நீங்க சொல்லக்கூடாது. சொன்னால் அதைவிட பல மடங்கு ஏவுகணைகள் இந்த புறத்திலிருந்து வரும் என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக இந்த விவாதத்தில் நாம ஏற்கனவே சொன்ன அடிப்படையில் ஒரு உண்மையை தேடக்கூடிய நோக்கத்தில் நடைபெறக்கூடிய ஒரு அருமையான ஒரு விவாதம். சத்தியத்தை, உண்மையை, ஏக இறைவனை கண்டறிந்து சரியான பாதையை தேர்வு செய்து கொள்வதற்கான ஒரு விவாத களத்தை தான் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த நேரத்தில் இப்ப நாம கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள், நிறைய ஒழுங்குகள் கடைபிடிக்கணும். பொதுவாகவே ஒரு கொள்கையை நாம சொல்லுகிறோம், ஒரு சித்தாந்தத்தை மக்கள் மத்தியில் முன்வைக்கிறோம் அப்படின்னா அந்த சித்தாந்தம் எப்படிப்பட்ட மக்களை வார்த்தெடுத்திருக்கிறது என்பது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு அம்சம். அதுல ஒரு கருத்தை கடவுள் மறுப்புன்ற கொள்கையை கொண்டிருக்கிறவர்கள் வந்து அமர்கிறார்கள். ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவர்களோடு என்றைக்கு நமக்கு தொடர்பு ஏற்பட்டதோ அன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் விவாத ஒப்பந்தம் போட்டதிலிருந்து நேற்றைக்கு விவாத ஒப்பந்தத்துக்கு விவாத நிகழ்ச்சிக்கு வந்து கலந்து கொண்டதிலிருந்து தொடர்ச்சியாக அவர்களிடத்துல ஒரு ஒழுக்க கேட்ட பார்க்கிறோம். என்ன ஒழுக்கத்தை வந்து மற்றவர்கள் ஒழுக்கக்கேடா இருக்கிறாங்க, நாங்க தான் ரொம்ப சுத்தம், எங்கள்கிட்ட தான் குற்றங்களே இல்லை, நாங்க தான் வந்து அதிகமாக தவறு செய்யாதவர்கள், ஆன்மீகவாதிகளிடத்துல தான், கடவுள் பக்தி உள்ளவர்களிடத்துல தான் குற்றம் குறைகள் இருக்கிறது என்றெல்லாம் நேற்றைக்கு பேசினவங்க. இவங்களுடைய ஒழுக்கத்தை பார்த்தோம்னா ரொம்ப மோசமாக, நாகரிகத்துக்கு எதிராக, ஒழுக்கக்கேடாக. எந்த அளவுக்குன்னா சாதாரண ஒரு சிம்பிள் மேட்டரை சொல்றேன். ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யணும்னா டைம் ஃபிக்ஸ் பண்றோம், காலை 9 மணிக்கு நிகழ்ச்சி ஆரம்பமாகும். நேரத்தை நிர்ணயிச்சதுக்கு பிறகு அந்த நேரத்தில் வந்து நிற்கிறோமா இல்லையா? நாங்கள் நேரம்னு சொல்லிட்டா கரெக்டா, நாங்கள் மட்டும் இல்லை, எங்களை சார்ந்து இருக்கிற அத்தனை மக்களும் தொண்டர்களும் உறுப்பினர்களும் அந்த நேரம்னா நேரம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து ஆஜராகி நிகழ்ச்சியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது? ஆரம்பத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குறிப்பிட்ட நேரத்தில் வந்து கலந்துக்கவே இல்லை. நேரம் தவறு. இது எவ்வளவு பெரிய அநீதின்னு முதல்ல யோசிச்சாங்களா? எவ்வளவு பெரிய அநியாயம் இது! எத்தனை பேருடைய நேரம்! நீங்க அரை மணி நேரம் லேட்டா வந்தீங்கன்னா 200 பேரை காக்க வச்சு ஒவ்வொருத்தருடைய அரை மணி நேரத்தையும் சேர்த்து சாப்பிடுறோமே, இது அவனுக்கு செய்யற அநீதி இல்லையான்னு யோசிச்சிருந்தால் இதை செஞ்சிருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இதுல வந்து ரொம்ப கரெக்டா நாங்க எங்களுடைய சித்தாந்தம் எப்படிப்பட்ட மக்களை உருவாக்கி இருக்குது, நாங்கள் பின்பற்றக்கூடிய சித்தாந்தம், நாங்கள் போதிக்கக்கூடிய விரும்பக்கூடிய மார்க்கம், அது சொன்ன சொல்ல நினைக்கணும். அது முடியாத பயங்கரமான ஒரு சூழல் ஏற்பட்டாலே தவிர அதை தவிர்த்து தன்னால் இயலக்கூடிய காரியத்தில் முடிந்த வரைக்கும் சொல்ல காப்பாற்ற வேண்டும் என்பதில் மிக கவனத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் அப்படித்தான் எங்களுடைய சித்தாந்தம் உருவாக்கி இருக்கு. அந்த சித்தாந்தத்தை கொண்டவர்களிடத்துல அப்படி உருவாக்கல. ஆகையினால நேரத்தில் வந்து ரொம்ப கவனமாயிருந்து எதுக்கு இதை சொல்றோம்னா சும்மா குறை சொல்றதுக்கு இல்லை, இன்னும் அடுத்த ஒரு அமர்வு இருக்குது, அடுத்த அமர்வுலையாவது அந்த நேரத்தை வந்து கீப் அப் பண்ணுவாங்களா, நடைமுறைப்படுத்துவாங்களான்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் அதையும் இப்போது சொல்லிக் கொள்கிறோம். அடுத்ததாக வரக்கூடியவர்கள் அவங்க சில பேர் வர்றாங்க, அவங்க புறத்துல ஒரு கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து ஏற்கனவே அறிவிப்பு செஞ்சு எவ்வளவு பேர் வரணுங்கிற நிர்ணயிச்சு அந்த அடிப்படையில் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மண்டபத்தை ஏற்பாடு செஞ்சு மக்களை கூட்டி உட்கார வச்சிருக்கிறோம். அந்த வரவேண்டிய நேரத்தில் நேற்றைக்கு அவங்களுடைய தரப்புல இருந்து வர வேண்டிய பார்வையாளர்கள் காலையில் 9 மணிக்கு வந்திருக்கணும், வர காணும். சரி, அவங்க லேட்டா வந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அவங்களும் லேட்டா வந்திருக்கணும், அப்பவும் வர காணும். 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம் வர்றாங்க. அவங்களுடைய பார்வையாளர்கள் சாயங்காலம் 5 மணிக்கு வராங்க. சரி, 5 மணிக்கு வந்தவங்க பார்வையாளர்களா இருந்தாங்களா? வந்து உட்கார்ந்துக்கிட்டு பார்வையாளர்களா இருக்கல, உட்கார்ந்துக்கிட்டு பேசுறவங்களை நக்கல் பண்றது, லந்து பண்றது, கிண்டல் பண்றது, பேசாத போதும்னு சொல்றது, எங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது, இதான் லட்சணமா? இதான் ஒரு சித்தாந்தத்தை சொல்றவங்க, கொள்கையை பரப்புறவங்களுடைய போதனையா? அதுவும் 5 பேர் 10 பேர் வந்து உட்கார்ந்துக்கிட்டு 200 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க, எவ்வளவு ஒழுக்கமா உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மக்களை அப்படி திசை திருப்பி அப்படி கிளப்பி விட எவ்வளவு ஆயிரும்?
நினைச்சா அப்படி அவங்க செய்யறவங்க இல்லை எங்க மக்கள். ஆனால் யாரு செஞ்சாங்களா? நீங்க ஏதேனும் பேசும்போது மாற்று கருத்து சொல்லும்போது நக்கல் பண்ணி வாயை கொண்டாங்களா? போதும்போது நிப்பாட்டுனாங்களா? நேற்றுக்கு இங்க வந்து உட்கார்ந்து அவங்களுக்காக வேண்டி முன்வரிசையை ஒதுக்கி கொடுத்து முன்னாடி இருங்க, முன்னாடி வந்த முதலில் வந்தவர்கள் இது மாதிரி ஆக்ஷன். அது மாதிரி பேசுறவங்க அப்செட் ஆகிட்டு மேட்ரு வராது. அதுக்காக வேண்டி இது விவாதத்தில் பின்பற்ற வேண்டிய முறையா? போதும் போதும் கை காட்டி நிப்பாட்டுற அறிவு இருக்குது, இதையெல்லாம் பேசாதன்னு சொல்ற வந்து உட்கார வைக்கல. நாங்க பேசுறது நீ கேளு, அதுக்கு அவங்க கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அவங்க கேட்கறங்க, நாங்க பதில் சொல்லுவோம். ரெண்டு தரப்பு மோதிக்கொள்வது பார்வையாளர்களாக உட்கார வேண்டியவர்கள் வந்து கொண்டு இது மாதிரியான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால இதுவெல்லாம் ஒரு மோசமான ஒரு ஒழுக்கக்கேடான ஒரு கூட்டத்திற்கான எடுத்துக்காட்டுகளாக இருக்கிறது. வரும் நாட்களில் அவர்கள் அதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தொடரக்கூடிய இந்த நேரங்களில் கண்ணியத்தோடு வந்து தங்களுடைய விவாத இதை வந்து அமைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக விவாதத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி. இப்போ நாங்கள் தலைப்புக்குள்ள போறோம். குர்ஆன் இறை வேதமா, அது இறைவனுடைய வார்த்தைகள் தான், இறைவனின் வேதம் தான் என்பதற்கான சான்றுகளை நாங்கள் எடுத்து வைப்போம். குர்ஆன் இறை வேதம் தான் என்பதை மறுக்க முடியாத ஆதாரங்களோடு சில கேள்விகளை உங்கள் முன்னர் நாங்கள் எடுத்து வைப்போம். அந்த கேள்விகளை எதிர்கொள்ளக்கூடிய நீங்கள் அதிலிருந்து வேற கேள்வி கேட்கலாம். கேள்வி கேட்கத்தான் வேணும், மறுக்க முடியாது. அந்த கேள்வி எப்ப கேட்கணும்னா, நாங்க என்ன கேள்வியை வைத்தோமோ அந்த கேள்விக்கு உரிய பதிலை சொல்லிவிட்டு அடுத்து கேள்வி வைக்கணும். பதில் சொல்லாம கேள்வி வச்சா இந்த கேள்வியே நாங்கள் வைத்த கேள்விக்கு பதில் ஆகாது. ஒரு கேள்விக்கு பதில்னா பதிலை சொல்லிவிட்டு கேள்வி வைக்கணும். நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஏத்தாப்புல ஒரு கேள்வி கேட்டாருன்னா உடனே நான் கேட்ட கேள்விக்கு அது பதிலாக அமைந்து விடாது. ஆகையினால நாங்க ஒரு கேள்வியை ஒரு கொஸ்டின் உங்க முன்னாடி வச்சோம்னா அதுக்குரிய பதில் எத்தனை 5 வச்சோமா 10 கேள்வி வச்சோமா நேற்றுக்கு அடுக்கணும். எத்தனை கேள்விகள் முன்வைத்தோம், எத்தனை கேள்விக்கு பதில் சொன்னீர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு காட்டணும். அதுக்கு பிறகாவது உங்களிடத்திலிருந்து பதில் வந்ததா? சில கேள்விகளை முன்வைத்து விட்டு அதுக்கு பிறகு மீண்டும் நினைவுபடுத்தி இத்தனை கேள்விகள் உங்களுக்கு முன்னாடி வச்சிருக்கிறோமே, இதுக்கு நீங்க பதில் சொல்லல என்று சொன்னோம். அதற்கு பிறகும் அந்த கேள்விகளை கண்டுகொள்ளாமல் மீண்டும் மீண்டும் வேறு தலைப்பில் இருக்கிற இன்றைக்கு பேச வேண்டிய செய்திகளை திரும்ப திரும்ப கேள்விகளாக வேறு வடிவத்தில் எழுப்பி கொண்டிருந்தார்கள். ஆரம்பத்தில் முதலில் சொன்ன பதிலை ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் அமர்வுல அணித்தலைவர் எதிரணியில் சொல்றார். அவர் வந்து இது மாதிரி வண்டியை பூட்டி வச்சுட்டு போறீங்களே, வீட்டை பூட்டி போட்டு போறீங்களே, டாக்டர்கிட்ட மருத்துவத்துக்கு ஏன் டாக்டர்கிட்ட போறீங்க, கடவுள் இருக்கிறதுக்கு என்ன இருந்தா இப்படிலாம் செய்வீங்களான்னு கேட்கிறாரு. அந்த அமர்விலே பதில் சொல்லப்படுகிறது. இது அடுத்த தலைப்பு இருக்குது. கடவுள் ஏற்குமாறா செய்யறாரு சரியில்லை, அல்லது கடவுள் நம்பிக்கையாளர்களிடத்துல குறைபாடு இருக்கிறது என்று சொன்னால் அதுக்குன்னு தனியா தலைப்பு இருக்குதுல்ல, அதுல விவாதியுங்கள் என்று சொன்னோம். முதல் அமர்வில் காலையில 9:30 மணிக்கு 10 மணிக்கு ஆரம்பிச்ச மேட்ரு நைட்ல திரும்ப முடிக்கிற நேரத்தில் அதே வாய்ப்பாட்டோடு தான் முடித்திருக்கிறார்கள். நாம உன்ன பதில சொல்லிட்டோம்னா அந்த பதில குறிச்சு வச்சுக்கோங்க, கவனிங்க. கவனிக்காம வெளியில போயிட்டு விளாண்டுட்டு அவர் சுத்திட்டு வந்துட்டு என்ன சொன்னோன்னு தெரியாம வந்து நின்றுக்கிட்டு இடையில வந்து நின்றுக்கிட்டு பேசிக் கொண்டிருந்தால் அது ஒரு முழுமையான விவாதமாக இருக்காது என்பதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அடுத்து குர்ஆன் இறைவனின் வேதம் தான், எந்த மாற்று கருத்துக்கும் இடமில்லாத வகையில் இந்த குர்ஆனே அந்த தகவல்களை உண்மைப்படுத்துகிறது. குர்ஆன் இறைவனின் வேதம் தான் என்பதனை குர்ஆனே மெய்ப்பிக்கிறது. அதை படிச்சு பார்த்தாலே அதற்குள்ளேயே பல செய்திகளை இது இறைவனின் வேதம் தான் என்பதனை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் தெரிவிக்கக்கூடிய தகவல்களை அதிலிருந்தே நம்மால் படித்து உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு குறிப்பாக இப்போ நாங்கள் சொல்லக்கூடிய குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதற்கு எடுத்து வைக்கக்கூடிய மிக முக்கியமான சான்று என்னன்னா, நிறைய சான்றுகள் இருந்தாலும் இப்ப நாம வந்து ஒரு விஞ்ஞான யுகத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி கணக்கிலடங்காத வேகத்திலே போய்கொண்டிருக்கிறது. எதை செஞ்சாலும் அறிவியல் பூர்வமா விஞ்ஞான ரீதியாக சிந்திக்க வேண்டும் என்ற ஒரு மக்களுடைய எதிர்பார்ப்பு வளர்ந்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்ப இந்த விஞ்ஞானத்தை மையப்படுத்தி உண்டான செய்திகளை நாங்கள் வந்து சொல்ல விரும்புகிறோம். விஞ்ஞானத்தை மையப்படுத்தி குர்ஆன் சொல்லக்கூடிய இன்றைய நவீன அறிவியல் ரீதியாக மெய்ப்பிக்கப்பட்டிருக்கிற சில விஞ்ஞான உண்மைகளை எடுத்து சொல்லி அதை திருக்குர்ஆன் இறைவனின் ஆதாரம் என்பதை நாங்கள் நிரூபிப்பதற்கு எங்களுடைய சான்றுகளை எடுத்து வைக்கிறோம். அதுல அந்த விஞ்ஞான உண்மைகளை பார்ப்பதற்கு முன்பாக கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான முதல் அம்சம் என்னவென்று சொன்னால், நாங்கள் விஞ்ஞானத்தை எடுத்து சொன்ன உடனே ஏதோ குர்ஆன் என்பது முழுக்க முழுக்க
விஞ்ஞானத்தை சொல்வதற்கு பாடம் நடத்துவதற்காக வேண்டி வந்த வேதம்னு நினைச்சுக்கொள்ள கூட. குர்ஆன் என்பது உலகத்துக்கு விஞ்ஞானத்தை சொல்லித்தர வந்த வேதம் அல்ல, வழிகாட்டுதல் அல்ல. என்ன, குர்ஆன் என்பது மக்களுக்கான வாழ்க்கை நெறி, மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதனை சொல்லித்தரக்கூடிய போதனை முறைகள் அடங்கி இருக்கிற ஒரு தொகுப்பு தான் திருமறை குர்ஆன் என்பது. இந்த குர்ஆனில் இறைவன் தனது வல்லமையை ஆற்றலை சொல்லக்கூடிய தருணத்தில் இடையிடையே ஆய்வு செய்து பார்த்தால் அங்கே விஞ்ஞானத்தினுடைய செய்திகளை அறிந்து கொள்ள முடிகிறது. எல்லா விஞ்ஞானத்தையும் சொல்லித் தர்றதுக்கு வந்த வேதம் இல்லை, குர்ஆன்ல வழிகாட்டுவதற்காக வேண்டிய வந்த வேதத்தை ஆய்வு செய்து பார்த்தால் இறைவனின் வல்லமையை சொல்லக்கூடிய பல்வேறு தருணங்களில் இந்த அளப்பரிய பிரபஞ்சத்தினுடைய படைப்புகளையும் மனிதனுடைய படைப்புகளையும் இன்ன பிற விலங்குகளுடைய ரூபாய்களை செலவழித்து பல்லாயிரக்கணக்கான மணிகளை உட்கார்ந்து ஆய்வு செய்து பல தலைமுறைகளாக கஷ்டப்பட்டு கண்டுபிடித்திருக்கிற விஞ்ஞான உண்மைகளை அறிவியல் வளராத அந்த காலத்தில் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னரே நபிகள் நாயகம் வாழ்ந்திருக்கிற அந்த தருணத்திலே இந்த வேதம் சொல்லுகிறது. அது எப்படி சொல்ல முடிந்தது? அதான் எங்களுடைய கேள்வி. இந்த விஞ்ஞான உண்மையை 14 நூற்றாண்டு இன்னைக்கு கண்டுபிடிச்சு சொல்ற செய்தி 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த செய்தி மக்களுக்கு தெரியாது. 200 வருஷத்துக்கு முன்னாடி, 1400 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஞ்ஞான உண்மை உலகத்திற்கு எவ்வாறு தெரிந்தது? அதுதான் முக்கியமான கேள்வி. உதாரணத்துக்கு சொல்றேன். 16வது அத்தியாயத்தினுடைய 68, 69 ஆகிய வசனம். இந்த வசனத்தில் தேனீக்களை பற்றி குர்ஆன் சொல்லுகிறது. தேனியினுடைய படைப்பு, அதுல இருக்கிற சில அம்சங்கள். தேனை பற்றி அதுல கூட நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு காட்சி கூட வருகிறது. தேனியை பற்றி பல வருடங்களாக, சமீப காலத்திற்கு நெருக்கமாக, சில ஆண்டுகளுக்கு முன்னர் வரைக்கும் உலகம் எப்படி நம்பிக்கொண்டிருந்துச்சுன்னா, தேன் என்பது நாம சாப்பிடக்கூடிய தேனுங்கிறது அது தேனி போய் ஒவ்வொரு பூவிலையா உட்கார்ந்து ஒவ்வொரு பழங்கள்ல உட்கார்ந்து அதுல இருக்கக்கூடிய அந்த குளுக்கோஸை தேனை இனிப்பை எடுத்துக்கொண்டு வந்து அதை கக்கி வைத்து அதை சேமித்து வைக்கக்கூடிய அதுதான் தேனு. அப்படிதான் உலகம் நம்பிக்கொண்டிருந்துச்சு பல வருஷமா. ஆனால் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞானம் சொல்கிறது, இல்லை அது போய் சாப்பிடுது, மலர்கள்ல போய் சாப்பிடுது, கனிகள்ல போய் சாப்பிடுது. அந்த சாப்பாடு வயிற்றுக்குள்ள போன பிறகு உள்ள போய் அதுல ரசாயன மாற்றம் ஏற்பட்டு அதுல இருந்து வெளியே வருகிறது. சாப்பிட்டு முடிச்சிருது, சாப்பிட்ட சாப்பாடு உள்ள போய் ரசாயன கலவைக்கு பிறகு வெளியில் வருகிறது. வெளியில வர்றதுக்குன்னு ஒரு தனி வழியை இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். மழை கழிவு வர்றதுக்குன்னு படத்துல 2 தெரியுது பாருங்க, 2 வயிறு இருக்கு. அது வெளிவரக்கூடிய பாதை 2 பாதை இருக்கிறது. உள்ளுக்குள்ள போனது வெளியில வருகிறது. வரும் பொழுது கழிவு வர்றதுக்கு ஒரு வழியும், இந்த ரசாயன மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு தேன் வருவது அதுக்கு ஒரு பாதையும் இறைவன் ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த பாதை வழியாக தேன் வருகிறது. அதுதான் உண்மையான தேன். அது வாயிலிருந்து கக்கி வைக்கிறது தேன் இல்லை. இது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை. இது இந்த செய்தி திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தால் ரொம்ப தெளிவாக 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே குர்ஆன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இந்த செய்தி, இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி அன்றைக்கு எப்படி தெரியும்? நபிகள் நாயகம் தான் இதை சொல்லி இருந்தார் என்றால் நபிகள் நாயகத்துக்கு எப்படி தெரிந்திருக்க முடியும்? இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட, இன்னைக்கு இருக்கிற கருவிகளை வச்சு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிக்கிற எந்த ஒரு அறிவு ஞானமோ எக்யூப்மெண்ட்ஸோ எந்த ஒரு கருவிகளும் இல்லாத காலத்தில் சாதாரண மனிதராக இருந்திருந்தால் மக்களை வெறுமனை நல்வழிப்படுத்துவதற்காக நல்ல போதனைகளை சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் என்ற நிலையில் இருந்த நபிகள் நாயகத்திற்கு எப்படி தெரிந்திருக்கும்? அவர் ஒரு பெரிய சிந்தனையாளராக இருந்தால் கூட விஞ்ஞானம் என்று வருகிற பொழுது அவர் காலத்தில் என்ன விஞ்ஞான உண்மை இருந்ததோ அதை தாண்டி எந்த மனிதனாலும் சொல்ல முடியாது. காலத்தை தாண்டி மனிதனால் சிந்திக்க முடியாது. அவர் காலத்தில் வாழ்ந்த விஞ்ஞான செய்திகளை மாத்திரம்தான் கொஞ்சம் அப்படியே மாற்றி திரித்து சொல்லி இருக்க முடியும். இது சம்பந்தமே இல்லை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்க முடியாது. குர்ஆன் சொல்லுது. இதை வச்சு நாங்கள் என்ன உணர முடிகிறது? இதுல இருந்து என்ன புரிந்து கொள்கிறோம்? இது இந்த தேனியை எவன் படைத்தானோ, இந்த தேனியை மலர்களையும் கனிகளையும் போய் எவன் சாப்பிட வைத்தானோ, இந்த தேனியுடைய வயிற்றுக்குள்ள 2 வழிபாதையை அவன் ஏற்படுத்தினானோ அவன் தான் இதை சொல்லி இருக்க முடியும். இன்னைக்கு நீங்க சொல்லிடலாம், நான் சொல்லிடலாம், சாதாரண ஒரு மனுஷன் சொல்லிடலாம். ஆனா 14 நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி யாரு சொல்லி இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த தேனியை பத்தி சொல்றாங்க. தேனி என்பது பயணம் செய்கிற எத்தனையோ பறவைகள் விலங்குகளை பயணத்துக்கு பயன்படுத்துறோம். பயன்படுத்தக்கூடிய அந்த பறவைகள் விலங்குகள் எல்லாம் பழக்கப்படுத்தினா தான் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு திரும்ப வரும். பல விலங்குகளை பார்க்கிறோம், பழக்கப்படுத்தவில்லை என்று சொன்னால் போனது அப்படி இடம் தெரியாம சுத்தி தடுமாறு. ஆனா இந்த தேனி தன்னுடைய உணவுக்காக வேண்டி எவ்வளவு தூரம் சென்றாலும் செல்லக்கூடிய அந்த தேனி மிக எளிதாக தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி வந்து விடுகிறது.
தேனியை பற்றி ஆய்வு செய்யக்கூடியவங்க சொல்லலாம், எத்தனை லட்சம் கிலோமீட்டர் போனாலும் ரொம்ப சிம்பிளா தன்னுடைய கூட்டுக்கு திரும்பி வந்துவிடும். தேனி பின்னாடியே சுத்துற அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞானம் வளர்ந்துருக்குது. நபிகள் நாயகம் காலத்துல அது கிடையாது. ஆனா குர்ஆனை புரட்டி பாருங்க, இந்த அறிவியல் உண்மை. தேனியினுடைய வழி, தேனி எங்கே செல்கிறது, எப்படி அது லேசா திரும்பி வருது என்ற செய்தி எல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருப்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. அது மட்டும் இல்ல, அது மருத்துவ குணம். அது கூட இன்னைக்கு பல பேர் சொல்றாங்க. குர்ஆன் அதையும் சொல்லி மெய்ப்பித்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப இதை வச்சு பார்க்கும் பொழுது குர்ஆன் இந்த செய்தி இது இறைவனிடமிருந்து வந்த செய்தி தான். இறைவன் தான் இதை சொல்லி இருக்கிறான், வேற யாராலும் சொல்ல மனுஷ சொல்லி இல்லை. இது சாதாரண மனுஷனா இருந்தா இப்படி தன்னுடைய அறிவை தனது காலத்து விஞ்ஞானத்தை தாண்டி சிந்தித்திருக்க முடியாது என்பதனை தெள்ள தெளிவாக உலகத்திற்கு சொல்லி தருகிறது. இதை ஆதாரமாக நாங்கள் முன்வைக்கிறோம். இது இல்லை என்று மறுத்தால் எப்படி வந்துச்சு, குர்ஆன் எப்படி இது சொல்ல முடிஞ்சிச்சு என்ற கேள்விகளுக்கு அவர்கள் தங்களுடைய புறத்திலிருந்து பதிலை மிக தெளிவாக தர வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். தோழர் நிறையா குற்றச்சாட்டை வச்சார். நேற்று தலைப்பு மாதிரி பேசிட்டோம். காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசினதையே பேசிக்கிட்டு இருந்தோம், எதுவுமே விளங்கலை அப்படின்னாங்க. நீங்கள் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பெரிய வெடிப்புலேருந்து தான் இறைவன் தான், பெரிய வெடிப்புலேருந்து தான் இறைவன் தான் பேசிட்டீங்க தவிர நீங்களும் வேறு ஒரு செய்தியும் பேசலை. அப்புறம் சொன்னார், கொச்சைப்படுத்துகிற மாதிரி கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பேசணும் அப்படின்னு. அது மாதிரிலாம் அந்த எண்ணம்லாம் சுத்தமாக கிடையாது. நான் நேற்றுக்கே சொன்னேன், நாங்கள் இஸ்லாத்தை மறுப்பவர்கள் அல்ல, எல்லா மதத்தையும் மறுப்பவர்கள். எங்களுக்கு இஸ்லாத்துங்கிறது மற்ற மதத்தோடு சேர்த்து தான் பார்க்குறோங்கிற, உங்களை நாங்கள் தனியாக பார்க்கல, எல்லா மதத்தையும் மறுக்கிறோம் நாங்கள். அப்போ அவர் சொன்னார், கேள்விக்கு சம்மந்தம் இல்லாத பதிலாம் நேற்று வந்தது, கேள்வி சம்மந்தம் இல்லாமல் வந்தது. நீங்கள் எல்லாரும் தோழர்களே நேற்று உட்காந்துருந்தீங்க. நேற்று ஐயா பேசும்போது ராஜீவ்காந்தியை கொலை பண்ணது நியாயமா, பெரியார் மாதிரி வேஷம் போட்டு நடித்த சத்யராஜ் யோகினர்லாம் கேட்டாங்க. நமக்கு அந்த தலைப்பு கிடையாது. ராஜீவ்காந்தி கொலையை பற்றி பேசுகிற தலைப்பு நேற்று கிடையாது. சத்யராஜ் யோகியனா இல்லையாங்கிற தலைப்பு நேற்று கிடையாது. அதெல்லாம் பற்றி நாங்கள் பதில் கொடுத்துருந்தா நேற்று கூட்டம் இந்த அளவு கூட நடந்திருக்காது. எங்களுடைய நோக்கம் அது கிடையாது. எதுக்காக வந்தோமோ அதை பேசணும். அப்போ அவங்க தலைப்பில் அவங்க மாறி போகும்போது நாங்கள் சில இடத்துல மாறி போகிற மாதிரி ஒரு கட்டம் வருது. அது இப்போ ராஜீவ்காந்தி கொலையை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் சொன்னாங்க, ஒழுக்கம்ங்கிறது அவங்ககிட்ட இந்த நேரத்தில் இல்லைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காலையில் கூட அவங்க லேட்டாக தான் வந்தாங்கன்னு சிலதை சொல்லக்கூடாது. இருந்தாலும் அவர் சொன்னதுனால ஒரு தோழருக்கு தெரியுமோ தெரியாதோ, எங்கள் 4 பேருக்கு 2 சின்ன ரூம் புக் பண்ணியிருக்காங்க. 9 பேர் அதில் தங்கியிருந்தோம். இந்த 9 பேரும் காலையில் குளிக்க போகும்போது தண்ணி கிடையாது. இந்த தண்ணிக்கு கீழே சொல்லிட்டு தண்ணி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இத்தனை பேரும் கழிவறைக்கு போய் 9 பேரும், அதுக்கப்புறம் எங்களுக்கு எங்கே இட்லி கிடைக்கும்னு தெரியாமல் அங்கங்கே சுற்றி ரொம்ப கடைசியில் போய் சாப்பிட நேரம் இல்லாமல் அள்ளி போட்டு வந்திருக்கோம். இதுதானே தவிர இங்கே காலதாமதமாக வரணும். எங்களை நீங்கள் தான் கூப்பிட்டுருக்கீங்க, எங்களுக்கு நீங்கள் தான் தங்கத்துக்கு ஏற்பாடு. இந்த 9 பேரும் இங்கே சம்மந்தப்பட்டவங்க தானே தவிர வேடிக்கையை பார்க்க வந்தவங்க யாரையுமே நாங்கள் கூப்பிட்டு வரல. உங்களுக்கு அந்த தொந்தரவு நாங்கள் கொடுக்கல. அதனால அது நீங்கள் செய்ய வேண்டிய கடமை, எங்களுக்கு தங்கறதுக்கு கடமை. இப்போ உங்கள் கும்போணத்துக்கு நாங்கள் கூப்பிட்டா உங்களுக்கு நாங்கள் தான் செய்வோம். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் பார்த்துக்குவோம். நம்ம வாதத்தில் ஜெயிக்கிறோம் தோக்குறோங்கிறது வேற. ஒரு குறை சொல்ல முன்னாடி தவறு யாரு மேலன்னு பார்த்துட்டு தயவு செய்து சொல்லுங்க. தவறு உங்கள் தவறா எங்கள் தவறா? 9 பேர் 2 சின்ன அறையில் டபுள் ரூமில் தங்க முடியுமாங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அந்த அறையில் காலையில் தண்ணி வராதுக்கு நாங்கள் காரணமா? அது யாரு காரணமும் கிடையாது. அது ஒரு மின்சார கோளாறு கூட இருக்கலாம். நம்ம அந்த லாட்ஜுக்காரங்களையும் நாங்கள் குறையா சொல்லலை. நாங்கள் வரத்துக்கு அதான் காரணம். குளிக்காமல் இங்கே வந்து உட்காந்தா என்ன சொல்லுவீங்க? இங்கே பாரியா மேடையில் தலை கூட சீவாமல் உட்காந்துருக்கான் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. அது ஒரு குறை தான். அப்போ நாங்கள் காலையில் எங்களுடைய காலை கடனை முடிச்சாகணும், சாப்பிட்டாகணும், திரும்ப உங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். நேற்று தோழர்கள் காலையில் வரல, 1 மணி நேரம் கழித்து வரல, 2 மணி நேரம் கழித்து வரல, மத்தியானத்துக்கு மேலே வந்தாங்கன்னா நேற்று எங்களுடைய தோழமையுடைய ஒரு இயக்கத்தோட மாநாடு. நான் கூட வந்திருக்க முடியாது. இருந்தாலும் இது முக்கியமான சமாச்சாரங்கள்லாம் நான் வந்தேனே தவிர, இல்லைன்னா நேற்று இந்த மேடையில் உட்கார ஆளுங்களே வேற. அந்த மாநாட்டுக்கு அந்த தோழர்கள் மேடையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நிகழ்ச்சியை தவிர்த்துட்டு இங்கே வந்திருக்காங்க. அதனால தான் மத்தியானம் வந்தாங்களே தவிர உங்ககிட்ட வாதம் பண்ணுறதுக்காகவோ கிண்டல் பண்ணுறதுக்காக வரவே இல்லை. அது மாதிரி அவங்க ஒன்றும் செஞ்சதாகவும் எனக்கு தெரியல. அப்படி செஞ்சிருந்தா அவங்க சார்பாக நாங்கள் மன்னிப்பு கேட்கவும் தயாராக, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது, அதில் ஒன்றும் இது கிடையாது. அது மாதிரி ஒன்றும் இல்லை. யார் கிண்டல் பண்ணா யார் இது பண்ணா பார்க்கறதுக்கு நாங்கள் இங்கே வரவே இல்லை. உங்களுடைய கேள்வி எங்களுடைய பதில், எங்களுடைய கேள்வி உங்களுடைய பதில். அப்புறம் கொஞ்சம் முன்னாடி ஐயா அவர் சொன்னார், நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிவிட்டு தான் நீங்கள் அடுத்த கேள்வியை கேட்கணும்னார். இன்னைக்கு வாதம் குரானை பற்றி, இது இறைவனுடைய வேதமா இல்லையான்னு. இப்போ என்கிட்ட நீங்கள் பகவத்கீதையோ ராமாயணமோ பைபிளோ குரானோ எதை பற்றி பேசினாலும் பேசுவேன். ஆனால் இந்த குரானை முழுமையாக என்னால் படிக்க முடியாது.
ஏன்னா அதை படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ராமாயணத்தில் எப்படி ஒன்றும் இல்லையோ, மகாபாரதத்தில் எப்படி ஒன்றும் இல்லையோ, பைபிளில் எப்படி ஒன்றும் இல்லையோ, அதே மாதிரி இதுலேயும் ஒன்றும் இல்லை. அதனால உங்கள் கேள்விக்கு முழுக்க நான் பதில் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் தந்தை பெரியார் சொன்ன பகுத்தறிவை கொண்டு நான் பதில் சொல்கிறேன். அப்படி முடியாததுக்கு அடுத்த கேள்வி நாங்கள் கேட்டு போவோம். ஏன்னா இப்போ நாங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் உங்களாலையும் பதில் சொல்ல. இப்போ ராமாயணத்தில் நான் 4 கேள்வி கேட்குறேன், உங்களால் பதில் சொல்லுவேன். நீங்கள் ராமாயணம் படிக்கவில்லை, நீங்கள் மகாபாரதம் படிக்கவில்லை. நான் ராமாயணத்தில் கேட்டாலும் சொல்லுவேன், மகாபாரதம் கேட்டாலும் சொல்லுவேன், பைபிள் கேட்டாலும் சொல்லுவேன். ஏன்னா எங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் அதில் தெரிஞ்சுக்கோங்க. அதனால அந்த தோழர் செஞ்ச குற்றச்சாட்டு பாதி வேணா எங்களுதான் இருக்கலாம், மீதி பாதி அவங்களோடதே இருக்கு. எங்களுக்கு நேற்று கரண்ட் கட்டானது எங்களுடைய தப்பு கிடையாது. அந்த மருத்துவர் வந்து அந்த கம்ப்யூட்டரில் போட்டு ஏதோ ஸ்க்ரீனில் காமிச்சிட்டு இருந்தார். குறைஞ்சது எத்தனை தடவை கரண்ட் கட்டாச்சுன்னு நீங்களும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்க. இது நம்மளுடைய யாருடைய தவறுமே கிடையாது. தேவையில்லாமல் அதிகமான வோல்டேஜ் கொடுத்துட்டோம், அதனால அதிகமாக கரண்ட் கட்டாச்சு. அப்போ ஒரு கம்ப்யூட்டர் ஒரு செய்தி சொல்லும்போது அது கட்டாயி 20 நிமிஷம் நிப்பாட்டி அப்புறம் ஐயா அதுக்கு பதில் சொல்லி திரும்ப பண்ணால் உங்களுக்கு ஒன்றுமே வழங்காது. அதனால அவர் கேட்டுக்கிட்டார், டாக்டர் கேட்டுக்கிட்டார், ஐயா இது முடிகிற வரைக்கும் நீங்கள் அனுமதி கொடுங்க, அந்த நேரத்தில் நீங்கள் எடுத்துன்னு அவங்க ஒப்புதல் பேரில் தான் நாங்கள் அதை எடுத்துக்கிட்டோமே தவிர நாங்கள் கட்டாயப்படுத்தியோ வலுப்படுத்தியோ ஒரு நாகரிகம் எல்லாமே அதை செய்யலை. ஆகவே உங்களை எந்த வகையிலையும் தாழ்வுபடுத்துகிற எண்ணத்தில் இங்கே வரவே இல்லை. ஒருவேளை இஸ்லாத்தில் ஏதாவது குரான் ஏதாவது நல்லது இருக்கா தெரிஞ்சுக்கிட்டா அதை பற்றி நாளைக்கு நாங்கள் எங்கள் மேடையில் பேசுறதுல நாங்கள் கொஞ்சம் கூட தயங்க மாட்டோம். ஏன்னா உங்கள்கிட்ட தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கோமே தவிர அதே நேரம் நாங்கள் எதை சரின்னு நினைச்சிட்டோமோ அதையும் உங்களுக்கு சொல்லி ஆகணும். ஏன்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுதான். அதனால அந்த ஒரு தாழ்மையான இது வேண்டியதில்லை. நாங்கள் வந்து உங்களை அதை பண்ணணும் இது பண்ணணும்னு நினைக்கிறதுக்காக வரல. இதை சொல்ல வேண்டிய நிலைமைக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். இந்த தொடர்பாக நிகழ்ச்சி. வணக்கம் தொடர்களே. அதாவது அவங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது எந்த விதத்தில் நான் தெரில. இப்போ நீங்கள் இதில் இருக்கிறவங்களே அதாவது ஒரு குரானை வந்து 7 வருடம் படித்தாதான் மௌலவிங்கிற பட்டம் தரீங்க. இங்கே எவ்வளோ பேர் மௌலவி பட்டம் வாங்கியிருக்கீங்க? 3 வருஷம் குரானை படிச்சுட்டு வந்துருக்கீங்க. சொல்லுங்கள், எவ்வளோ பேர் சொல்லுங்கள் பார்ப்போம். கொஞ்சம் கை தூக்குங்களேன். அதாவது மௌலவி பட்டம் பெற்ற குரானை முழுதாக படித்து மௌலவி பட்டம் பெற்றவர்கள் அப்படி அப்புறம் எதுக்கு அந்த பட்டம் வச்சிருக்காங்க? சிறப்பா எல்லாத்தையும் படிச்சிருக்கவங்க தான் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ அதுல இருந்து மிக குறிப்பா கேள்வி கேட்கணும்னா முழுசா படிச்சுக்கிறதுக்கு எதுக்கு அந்த 7 வருஷம் வச்சிருக்கணும்? அப்ப அவ்வளவு விஷயம் இருக்குங்கிறத நீங்க அதுல நீங்க ஒரு மறைமுகமா சொல்றீங்க இல்லையா? படிச்சு தெரிஞ்சுக்கிட்டு 7 வருஷம் ஆகும், அதுக்கு மேல இன்னும் படிக்கணும்னு. அப்போ ஒரு வாரத்துக்கு வருவாங்க, முழுசா 7 வருஷம்லாம் படிக்க முடியாது. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்க இப்போ வந்து ஒரு தேனீக்கு இது இருக்குன்னு சொன்னீங்கன்னா இதுக்கு முன்னாடியே அறிவியல், அதாவது பிரமிடுலாம் 2000 வருஷத்துக்கு முந்தின விஞ்ஞானம். இதே இந்த அரபுக்காரங்க வந்து அந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி வானவியல் சாஸ்திரத்துல மிக அருமையான வந்து ஞானம் பெற்றிருந்தாங்க, அவங்களுக்கும் தெரியும். அதை மறுக்க முடியுமா அவங்க? இது வந்து ஒரு சிறிய விஷயம். இது வந்து ஒரு தேனீக்குள் உள்ள இருக்கு, தனியா இருக்கு. நேரடியா தேனை வந்து எடுத்து அதுல உள்ள இனிப்பை எடுத்து தனியா வச்சாக்கா அது வந்து வீணா போயிடுங்கிறது எல்லாம் தெரியும். அப்ப அதுல வந்து அது சேர்த்து வெளியிடுதுங்கிறது நம்ம சாதாரணமா பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும். இதுக்கு வந்து சிறப்பான ஒரு அறிவு வந்து அவசியங்கிறதெல்லாம் வந்து அறிவியல், அதாவது கடவுள் தான் அதை சொல்லி செஞ்சாருங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பகுத்தறிவு எல்லாம் தேவைப்படாது. நீங்க வந்து ஒரு தேனியை தனித்தனியா ஒரு இனிப்பை எடுத்து சேர்த்து வச்சா ரொம்ப நாள் இருக்காது. நிச்சயமா அதுல ஒரு கெமிக்கல் இருக்கணும். அந்த கெமிக்கலுக்கு நேரடியா அந்த தேனி உறிஞ்சி அதுல வந்து சிறப்பான ஒரு விளக்கம் இருக்கணும் உள்ள. இதை போய் அவர் சொல்லிட்டாருங்கனால இறைவேதனை அதை உடனே ஒத்துக்கணுங்கிற இதெல்லாம் கிடையாது. அப்படி இருக்கும்போது இது வந்து நீங்க இப்ப இறை வேதமா அப்படின்னு வைக்கும் போது அதுல வந்து முதல் பக்கத்திலேருந்தே மறுப்பு இருக்கு. தாராளமா அதுல வந்து வெளிப்படுத்தலாம். ஒரு தேனியோட இதுன்னா இதை விட சிறப்பான அறிவியல் வந்து 2000 வருடத்துக்கு முந்தி எவ்வளவு சிறப்பான அறிவியல் இருந்ததுன்னு நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். இதுல இருந்தா அதாவது கற்காலத்துல நிச்சயமா 1400 வருஷத்துக்கு முன்னாடி கற்காலத்துல யாரும் மனிதர் இல்லை. அவங்க ஆடை, அதாவது எப்படி வந்து ஒரு உடை தயாரிக்க வேண்டும் என்பதோ, எப்படி வந்து ஒரு கட்டடம் கட்ட வேண்டும் என்பது ஒரு விஞ்ஞானம் இருக்க வேண்டுமோ, அந்த மாதிரி வெறும் சாதாரணமாக ஒன்றும் இதில் போய் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இல்லை. 1400 வருஷத்துக்கு முன்னாடி 50000 வருஷத்துக்கு முன்னாடி தான் காட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு சாதாரணமாக ஒரு நடைமுறையில் இருக்கிற ஒரு பறக்கக்கூடிய நீங்கள் ஒரு இப்போ அறிவியல்னு போகும்போது அதில் நீங்கள் ஒரு விளக்கத்தை பார்க்கணும். நீங்கள் வந்து அதிலேயே பின்னாடி வரும். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு இப்போது நீங்கள் வந்து ஒரு வாகனம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அப்போ அதுக்கு ஒரு ஒட்டக வண்டியாக இருக்கலாம். பின்னாடி உங்களுக்கு சிறப்பான ஒரு வாகனங்கள் வழங்கப்படும். இதுவே வந்து குரானோட சிறப்புக்கு, அதாவது இறை வேதங்கிறதுக்கு அவர் அத்தாச்சு நீங்களே அது குரானில் சொல்லியிருக்கீங்க பக்கத்தை. அப்போ வந்து நீங்கள் சாதாரணமாக போவோம். நான் நாளைக்கு சொல்லுவேன், நாளைக்கு வந்து இப்போ காரு கீழே போகுது, நாளைக்கு வந்து வானத்தில் போகும். அப்போ வந்து இது சிறப்பான நான் வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளி நீங்கள் ஒத்துக்கிறீங்களா? இது என்ன சாதாரணம்? இப்போ அதற்கு என்ன நீங்கள் ஒரு இறை வேதங்கிறது எந்த விதத்தில் சொல்ல முடியும்? இதை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அதில் எப்படி சொல்கிறீங்க அதை? ஒரு சாதாரண ஒரு மாட்டு வண்டி இருக்குது, நாளைக்கு ஒரு பெருசாக தான் ஆகும்.
எப்படி இன்னைக்கு இருக்கிற பேனாவும் இன்னைக்கு இருக்கிற செல்லும் இப்போ இருந்த வடிவத்தில் இருந்துச்சா? இப்போ இருக்கிற இந்த மைக்கு இதுக்கு முந்தைய இப்படி தான் இருந்துச்சா? இப்போ இன்னும் நவீனமாயிடுச்சு, காதில் வச்சுக்கிட்டு பேசுறது வந்துருச்சுல்ல. அதேமாரி இதுமாரி சொல்ல போறீங்க. நாளைக்கு உள்ள நவீனங்களை சொல்ல முடியும். நான் சொல்கிறேனே, நாளைக்கு வந்து இதை அப்படியே முப்பரிமாணத்தில் சினிமாவில் தெரியும், முப்பரிமாணத்தில் சினிமாவில் தெரிய போகுது. நாளைக்கு ஜீனோம், நாளைக்கு வந்து ஒரு இப்போ இருக்கிற வியாதிகளுக்கு உரைய வைத்த நிலையில் இந்த இப்போ மருந்து கண்டுபிடிக்கும்போதெல்லாம் அப்படியே உரை நிலையில் மனிதனை வச்சு நாளைக்கு அந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது திரும்பி எழுப்பி இப்போ வந்து மனிதனை உயிர்ப்பிக்க முடியாதுங்கிறது உண்மையாக இருக்கலாம். நாளைக்கு வந்து நிச்சயமாக அவர்களை அதாவது செல் புதுப்பித்தல் வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படும் போது செல் இறந்து போனால் மனிதன் இறந்து போயிட்டான். நாளைக்கு வந்து செல் புதுப்பித்தல் நடக்க போகும்போது மனிதனை திரும்பி உருவாக்குவான். இறந்து போன மனிதனை மிக சிறப்பான மனிதனாக இருந்தால் அவனுக்கு பாதுகாக்கக்கூடிய வசதிகள் பல ஆயிரம் கோடி அவனுக்கு இருந்துச்சுன்னா அவன் வந்து அதை அப்படியே ப்ரிசர்வேஷனில் வச்சுருந்து அதை பின்னாடி வரலாம். இதுக்கான அறிவியல் இருக்குது. அப்படியே ஒரு எறும்பை வந்து ப்ரிசர்வேஷனில் வச்சுட்டு சபை நடுவில் உயிர்ப்பிச்சு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி மனிதனுக்கும் சாத்தியம். சில வகையான எலி வகையில் அதை மாதிரி ப்ரிசர்வேஷன் பண்ணி வச்சு சபை நடுவில் வந்து உயிர்ப்பிச்சிருக்காங்க. எதையுமே முயற்சி சரியான முறையில் முயற்சி செய்யும் போது அது சாத்தியம். நீங்கள் முயற்சியில் தான் தோல்வியோட முடிஞ்சு முடிவில் இல்லை. இதுதான் அறிவியல். இதில் வந்து ஒரு சின்ன விஷயத்தை வச்சுட்டு முழுசாக சொல்லிடக்கூடாது. முதல் பக்கத்துலேருந்தே மறுப்புக்கு வரேன். இது வந்து எந்த விதத்துலையும் முரண்பாடலை, இது வந்து எல்லா விதத்துலையும் யாருக்கும் பயப்படலை. 16, 17வது பக்கம் இதே புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அதாவது விளைவுகளுக்கும் நெருக்கடிகளுக்கும் அஞ்சு இரட்டை நிலை மேற்கொள்ளுதல், வயது அதாவது யாரிடம் பேசுகிறோமோ அவர்கள் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்களிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து கொடுத்து பேசுது. கவலை துன்பம், அதாவது முன்னர் தவறாக விளங்கியதை பின்னர் சரியாக விளக்குதல், முன்னர் பேசியதை மறந்து விடுதல். இதை வந்து 16வது பக்கத்தில் குரானுக்கு போகிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்கத்தில் வந்து இது வந்து அதற்கு பின்பு யாரிடம் பேசுகிறோமோ, ஒரு நிமிஷம், யாரிடம் பேசுகிறோமோ அவர் மனம் கோணக்கூடாது என்பதற்காக அவர்களிடமிருந்து ஆதாயம் பெறுவதற்காக வளைந்து பேசுதல், அதாவது வளைந்து கொடுத்து பேசுதல், விளைவுகளும் நெருக்கடிகளும் வந்து இரட்டை நிலை மேற்கொள்ளுதல்ங்கிறது மூலம் கிடையாதுன்னு சொல்கிறீங்க. சரி, விபச்சாரம் மற்றும் மது அருந்துதல் பற்றி முழு விளக்கம், அதாவது விபச்சாரத்துக்கு முன்னாடி வெறும் கசையடி தாங்கிறீங்க, அதுக்கப்புறம் மரண தண்டனைங்கிறீங்க, அப்புறம் வீட்டு காவலுங்கிறீங்க. அதை போய் படித்து பாருங்கள். அதிகாரம் ஏன் மாற்றப்படுது? ஏன் வந்து நாளைய விஷயம், அதாவது முன்னுக்கு பின் முரணாக அழுப்பட்டது, இது வந்து காலம் மாறிடுச்சுன்னா காலம் மாறும்போது நீங்கள் உங்கள் விஷயத்தை மாற்றுறீங்கல்ல. ஏன் இப்போ 1500க்கு முடி சொன்னதுக்கு இன்னும் காலம் மாறலையா? சைபர் கிரைம் வந்துருச்சு இல்லை? இப்போ நேற்று இருந்துச்சா? நேற்று கரண்ட் இருந்துச்சா? நேற்று மின்சாரம் இருந்துச்சா? நேற்று வந்து AK-47 இருந்துச்சா? இன்னைக்கு வாகனம் புதுசா, நேற்று வாகனமே இல்லையே, இன்னைக்கு வாகனம் எவ்வளோ ஆக்சிடென்ட் நடக்குது. ரோடு சட்டம் வந்துருச்சு. அதில் சட்டம்னா நீங்கள் ரோடு டேக்ஸ் கட்டாதுலேருந்து இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே குற்றமாக்கியிருக்காங்கல்ல. இதுக்கு ஏன் நீங்கள் நடைமுறைகளுக்கு ஏன் அதெல்லாம் சொல்லலை? இன்னைக்கு வந்து புதுசான குற்றங்களே வரலையா? 1400 வருஷத்துக்கு முந்தைய முடிஞ்சு போச்சு அவங்க விஷயம். அது இறைவேதம்னா ஏன் 1400 வருஷத்துக்கு முந்தைய இன்னும் ஒன்றுமே சொல்லலாம்? ஏன் அதை மாற்றிக்கிட்டீங்க? ஒரு 3 நாளுக்கு, அதாவது நீங்கள் 6 மாதத்துக்கு முந்தைய அருளப்பட்டதாக இருக்கட்டுமே, அங்கே மாற்றிருக்கீங்கல்ல. ஏன் அதை மாற்றம் வருது? அந்த மாற்றத்தை முன்னாடியே சொல்லணும்ல. நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை. அப்போனா முரண்படுறீங்க நீங்கள். அதான் முதல்லையே நீங்கள் முரண்படுறீங்க. முரண்பட்டதுனால தானே 3 நாள் கழிச்சு மாற்றினீங்க. இப்போ 1500 வருஷம் கழிச்சு மாற்றாமல் அதே வச்சுருந்தீங்கன்னா அது முரண்பாடாக உங்களுக்கு தெரியலையா? 3 நாளுக்கு அப்புறம் சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் மாற்றிருக்கீங்க. அது காரணம் என்ன சொல்லவா இருக்க முடியும்? முதல்ல யோசிச்சு சொல்ல வேண்டியதானே. இறைவேதமாக இருந்தால் எல்லாத்தையும் முடிய யோசிக்கணும். காரணம் பார்க்கக்கூடாது. எல்லாருக்கும் யாருக்கும் பயப்படக்கூடாது. இப்படி நட, இதுதான் உனக்கு மரண தண்டனைனா மரண தண்டனை. 100 கசைனா 100 கசையடி. நீ இன்னும் 1000 வருஷம் கழிச்சு அதான்டா உனக்கு தண்டனைன்னு சொல்லணும். முதல்ல மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னா முன்னாடி ஒன்று சொல்கிறது. எல்லா அடிமைகளையும் விடுதலை பண்ண நீ ஏன் முன்னாடியே சொல்லலை? அடிமை செஞ்சால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அதான் நீ பார்க்குற? நீ கடவுள். ஆகுகன்னு சொன்னால் ஆகும், கேட்கணும். நீனு மக்களை எல்லாத்துக்கும் என்னுடைய அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விடாதுன்னு ஆளுமை இருக்கிற அளவுக்கு சொல்ல முடிஞ்ச ஒன்னால் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களை வந்து அதாவது அந்த வழியில் போகிறதுக்கு உங்களால் நடத்த முடியாதா? அந்த விஷயத்தில் மட்டும் உங்களுக்கு ஏன் எட்டி நிற்கிறீங்க? ரூல்ஸை மட்டும் போட்டுட்டு பேசிக்கிட்டே இருக்கலாமா? இந்திய நடைமுறை சட்டம் என்ன சொல்லுது? சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ஓரமாக நின்று யார் சிகரெட் பிடிக்காமல் இருக்கீங்க? இதுதான் இந்திய நடைமுறை சட்டம். குரான் அப்படி தானே சொல்லியிருக்கு. எந்த விதத்தில் மனிதனுக்கு கட்டுப்பாடு விதிச்சிருக்கு ஒரு விஷயத்தில்? நீங்கள் சொன்னது மட்டும் அப்படியே செஞ்சுட்டு போயிடுறாங்களா? எல்லாம் எவ்வளோ பேர் அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுறீங்க? அல்லாஹ்வுக்கு பிறஞ்சு மறுமையில் மட்டும் அதை தண்டனை இருக்குது. நாம் இடையில பூந்து யாரையும் கட்டுப்படுத்துறது இல்லைனாக்கா இது இந்திய நடைமுறை சட்டத்துக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை. கண்டுபிடிச்சா தண்டனை.
இல்லைன்னா தண்டனை இல்லைன்னா அது என்ன விஷயம் இருக்க முடியும்? நியாய தர்மத்தை பார்த்து அறிவியலுக்கு ஒத்து வரும் போது தான் எல்லாத்தையுமே ஏற்றுக்கணும். 1500 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ மாறி போச்சு, குற்றங்கள் மாறி வந்துருச்சு. இப்போ வந்து அதையே வச்சுக்கிட்டு மாற்றம் இருக்கு. இதில் ஏன் மாற்றி சொன்னீங்க? ஒரே வசனத்தோட முடிச்சிருக்கணும். ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், அது நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அதில் நேரம் போயிடுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதில் வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எந்த சமயத்திலையும் முரண்படாத விஷயங்கள், முரண்பாடு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு முரண்பாடை நீங்கள் வந்து கொண்டு வந்தால் இறைவேதமாக இருக்க முடியாதுன்னு நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஏன் 2 வசனம் சொல்கிறீங்க? தப்பு. யோசிச்சு நாளைக்கு என்ன நடக்குன்னு இன்னைக்கு சொல்லணும், 1500 வருஷத்துக்கும் சேர்த்து சொல்லணும். அப்பயே 6 மாதத்துட்டே உங்களை இதை மாற்றிருக்கீங்களே. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, விளக்கம் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்கள் வந்து நீங்கள் அதுக்காக நீங்கள் என்ன சாடனாலும் பரவாயில்ல. குழந்தைங்க வந்து 3 மாத குழந்தைக்கு ஒரு உணவும் 6 மாத குழந்தைக்கு ஒரு உணவும் என்னென்ன கொடுக்கணும்னு தெரியும். அப்போ நீங்கள் ஒரு இப்போ 21 வயசில் என்ன நடக்கும்னு தெரிகிறப்போ அதிகபட்ச சட்டத்தமாக நீங்கள் ஒன்று சொல்லணும். இதுதான் ஏன் சரின்னு அப்போ சொல்லணும்னா, மக்கள் மாற நீங்கள் சொல்கிறீங்கன்னா மாற்றம் இதில் வந்திருக்கணும். 1100 வருஷத்துக்கும் அந்த மாற்றம் இல்லை. நீங்களே மாற்றிருக்கீங்க 6 மாதத்துக்கு ஒருத்தரை. அப்போ அது சரியில்லை. அதை வந்து இறைவேதனமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. மாற்றங்கள் உட்பட்டது. மாற்றம் ஒன்றுமே நிரந்தரம். மாற்றம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மாற்றத்தை ஏற்றுக்கிட்டு மாறிக்கணும். அதுதான் பகுத்தறிவு. இதுக்கு இன்னும் நிறைய உதாரணங்கள் இருக்கு, வருஷலாக இருந்துகிட்டு இருக்கு. போதுமான அளவில் ஐயா அவர்கள் பேசுவார். சகோதரர்களே, உங்களுடைய தலைப்பு குர்ஆன் இறைவனுடைய வேதமா? குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்ற கேள்விக்கு நாங்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இறைவனுடைய வேதம் என்று நாங்கள் சொன்னாலும், இறைவனுடைய வேதம் அல்ல என்று நாங்கள் சொன்னாலும், இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை ஒப்புக்கொண்டாயிடும். இறைவன் என்பதை ஒப்புக்கொண்டாயிடும். இல்லாத இறைவன் ஒருவன் இல்லை இல்லை என்று சொல்லிட்ட பிறகு எழுதப்பட்ட ஒரு நூல் இறைவனால் செய்யப்பட்டதா இல்லையா என்று எங்களை நீங்கள் கேள்வி கேட்டீர்களானால் எங்களால் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாங்கள் எங்களுடைய கொள்கை என்ன என்று உங்களுக்கு தெரியும். இறைவனே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நாங்கள். எங்களை பார்த்து குர்ஆன் இறைவனுடைய வேதமா என்று கேட்கிறீர்கள். எங்களுடைய ஐயம் எல்லாம் என்னவென்று சொன்னால், நான் நேற்றுக்கு பேசிய தொடர்ச்சியாகவே சில விஷயங்களை சொல்கிறேன். மதங்களின் மீது மக்களுக்கு இருக்கும் பற்று கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டே வருகிறது. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒழுக்கம் இல்லை, அன்பு இல்லை, பண்பு இல்லை, பாசம் இல்லை. இதெல்லாம் மதத்தினுடைய விளைவுகளாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் எங்களை இங்கே உட்கார வைத்து இறைவன் இருக்கிறானா என்ற கேள்விக்கு கடைசியாக ஒரு விடை நீங்கள் சொல்ல போகிறீர்களா? நாங்கள் சொல்ல போவதில்லை, நீங்கள் தான் சொல்லுவீர்கள். அதை எனக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், மக்கள் இஸ்லாமியர்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஊரிலே முசாபர்லே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெறுகிறார். வெற்றி பெற்றவர் அவர் யார் என்று சொன்னால், அவர் ஒரு முஸ்லீம். அவர் இந்து கோயிலிலே வழிபாடு செய்கிறார். உடனே அந்த மத தலைவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் தொழக்கூடாது என்று குர்ஆனிலே சொல்லி இருக்கிறது. இவர் செய்வது நம்முடைய மதத்துக்கு, மார்க்கத்துக்கு எதிரானது என்று சொல்லுகிறார். ஏன் இப்படி நிலை ஏற்பட்டது? இங்கே நான் ஒரு படத்தை காட்டுகிறேன். இதே ஒரு இஸ்லாமிய பெண் தன்னுடைய மகனுக்கு கிருஷ்ணன் வேஷம் போட்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறாள். இதனுடைய விளைவு என்ன? இஸ்லாம் மீது இவருக்கு நம்பிக்கை போய்விட்டதா? ஆக இந்த கட்டுப்பாடு என்பது குறைந்து வருகிறது என்பதற்கு சில உதாரணங்களை நிறைய நடக்குது. ஆனால் இன்னைக்கு என்ன, நீங்க கடைசியா இந்த கூட்டத்தினுடைய முடிவிலே இறைவன் இருக்கின்றானா இல்லையா என்ற ஒரு முடிவுக்கு எங்களை அழைத்து பேசுவதற்கு காரணம் நான் என்று சொன்னால், நாங்களே நாத்தியர்களே கடவுளை ஒப்புக்கொண்டு விட்டார்கள். ஆகையால் நீங்கள் மார்க்கத்துக்கு வாருங்கள் என்று அழைப்பதற்காக எங்களை இங்கே கூப்பிட்டு பேச சொல்லி இருக்கிறீர்களா என்று கூட ஐயம் ஏற்பட்டிருக்கிறது. ஆக இறைவனே இல்லை எனும் போது இறைவனுடைய வேதமா இல்லையா என்ற கேள்விக்கு எங்களால் விடை அளிக்க இயலாது.
அன்புள்ள சகோதரர்களே, இந்த குர்ஆன் இறைவேதமா என்கிற தலைப்பில் பேசும் பொழுது எதிர்த்தரப்பில் வாதிக்க வந்தவங்களுக்கு ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இதில் குர்ஆனுடைய தமிழாக்கம் என்பது இந்த அரபி மூலத்தோடு இருக்குதுல்ல, அதுதான் குர்ஆன். இதெல்லாம் மொழிபெயர்த்தவங்க எழுதி கொண்ட விஷயங்கள். சரியா? குர்ஆன்லேருந்து நீங்கள் கேட்குறதா இருந்தால் இந்த இதில் உள்ளதை தான் நீங்கள் கேட்கணும். இதெல்லாம் நாங்கள் புரிந்து கொண்டதை எழுதியிருப்போம். குர்ஆன் இறைவேதம் வாங்கும் போது என்ன செய்யக்கூடாது, இதையெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து வைப்போம்ல, அப்போ நீங்கள் சொல்லணும். அந்த அடிப்படையை புரிந்து கொள்வதற்காக முதல் தகவலை நான் சொல்லிக் கொள்கிறேன். அது மாதிரி குர்ஆன்லேருந்து கேளுங்க. குர்ஆனில் புரிந்து கொண்டு ஒவ்வொருத்தர் ஒரு விளக்கம் சொல்லியிருப்பார். அதுலேருந்து கேட்குற இந்த தலைப்புக்கு வெளியே போனதாகிவிடும். அடுத்தது என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம ஒரு வாதத்தை முதல்ல எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்ச வாதத்துக்கு அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு தான் அடுத்த கேள்விக்கு போகணுங்கிறது அது என்ன அறிவு அப்படின்னு கேட்குறாரு. அதான் அறிவு. ஒருவர் வந்து ஒரு கேள்வியை கேட்குறாரு, லாஜிக்காக அதில் ஒரு கேள்வியை கேட்குறாரு. பகுத்தறிவுனா ஆன்சர் இருக்கணும். ஆன்சர் இல்லைன்னா அதுக்கு அந்த தப்புன்னு அர்த்தம். இப்போ நாங்கள் என்ன கேட்டோம், அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த நவீன வாகனங்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கீங்க, இது நானும் சொல்லுவேன், இது பெரிய விஷயமானு கேட்குறாரு. அது முன்னுரையில் நாங்கள் சில தலைப்புகளுக்கு சொல்லியிருக்கிறோம். விவாதத்தில் நாங்கள் என்னத்தை சொல்கிறோமோ அதுக்கு நீங்கள் சொல்லுங்கள். அது சிலது ஊகிச்சு சொல்லலாம், நீங்கள் சொல்லுவீங்க, அது நாங்கள் சொல்ல மாட்டோம். எதை ஊகிச்சு சொல்லலாம், நாங்களே கூட சொல்லிவிடுவோம்னு சொல்லி வேண்டாவாதத்துக்கு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, அதெல்லாம் டாப்பிக்கு. இவர் என்ன எடுத்து வச்சாரோ அது எத்தகையதாக இருக்கிறது. தேன் படத்தை போடுங்க. தேனி இல்லைங்க, உலகம் பூரா என்ன நினச்சிக்கிட்டு இருந்தது, 50 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேனீக்கள் வந்து பூக்களில் குளுக்கோஸை உறிஞ்சி அது அப்படி கொண்டுகிட்டு போய் இப்போ அந்த தேன்கூடில் சேமிக்குது என்று உலகம் நினச்சிக்கிட்டு இருந்தது. 50 வருஷத்துக்கு முன்னாடி தான் பெரிய பெரிய கருவிகள்லாம் வச்சு அதை பெருசுபடுத்தி பார்த்து கண்டுபிடிக்கும் பொழுது அது வந்து வாயில் உறிஞ்சிக்கிட்டு போகிறது கிடையாது, அது சாப்பிட்ருது. அது உணவாக சாப்பிட்ட உடனே அந்த தேனீக்களுக்கு உள்ள 2 ஸ்டமக்கு வயிறு இருக்கிறது. ஒன்று கழிவுக்கு உரிய ஒரு வயிறுங்கிறது அந்த குடல் மாதிரி இருக்கு பாருங்க, யூ மாதிரி, அது வந்து அந்த யூ மாதிரி இருக்கு, அது ஒரு வயிறு. அந்த மஞ்சளா இருக்கு பாருங்க, அது ஒரு வயிறு. 2 வயிறு உள்ளுக்குள்ள உள்ள விஷயம் நல்லா விளங்கணும். இந்த 2 வயிறும் வெளியே தெரியாது. நம்ம இப்படி படத்தில் இப்படி காட்டுறமே தவிர 2 வயிறுமே வெளியே தெரியாது. 2 ஓட்டை இருக்கும், அந்த 2 ஓட்டையும் கூட உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் பெரிய 1000 மடங்கு பெரிதுபடுத்தி பார்த்தா தான் அதில் 2 துவாரம் இருக்கிறது மனுஷனுக்கு தெரிய வரும். அதுக்கு பெரிய ஒரு 4 மீட்டர் உள்ள ஒரு பொருள் கிடையாது. அந்த 2 துவாரமும் பக்கத்து பக்கத்துலாம் இருக்கும், அது கண்டுபிடிக்கவே இயலாது. அப்போ குர்ஆன் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு கேட்டால், தேனீக்கள் மலர்களிலிருந்து அதனுடைய தேனை உறிஞ்சி சாப்பிடுகின்றன, அது உணவா உட்கொள்ளுது என்கிற விஷயம் சொல்லப்படுகிறது. ஒன்று. இரண்டாவது, அதனுடைய வயிறுகளிலிருந்து தேன் வெளிப்படுகிறது. வயிறே நமக்கு தெரியாது, வயிறு உள்ள இருக்கிறது. அப்போ வயிற்றுல இருந்து தான் வருதுன்னு சொல்லும் பொழுது உள்ள சாப்பிட்டு அங்கே ரசாயன மாற்றம் நடந்து அது வழியா வருதுன்னு இது சொல்லப்படுதுங்க. இது இந்த வாகனங்களை ஊகித்து சொல்ற மாதிரி ஒரு செய்தியா? முகம்மதுக்கு 1400 இறைவேதமாங்கிற டாப்பிக்கில் வந்து இறைவன் முகமது கொண்டாந்து கொடுத்தாருன்னு இருந்தால் அது வாதத்துக்குரியதே இல்லை. அப்படின்னா அதுக்கு வாதமே நீங்கள் வரமாட்டீங்க, நாங்களும் வரமாட்டோமே. இறைவன் தான் முகமது தான் கொடுத்தாருன்னு போட்டோ காட்டினா ஒத்துட்டு போகிற விஷயம். அப்போ அந்த மாதிரி விஷயமா இல்லாத போது அந்த செய்தி இறைவன் சொன்ன செய்தி மாதிரி இருக்கிறதா, மனிதன் சொன்ன செய்தி மாதிரி இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறோம். முகமது வந்து ஒரு இன்னும் சொல்ல போனால் அந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாத காலம், காட்டுமிராண்டி காலம், மூட நம்பிக்கை நிறைஞ்சிருந்த ஒரு காலம், அது அரபு நாடு, அதை விட அந்த காலத்தில் மூழ்கி இருந்த காலம். இதை சொன்ன முகமதுக்கு எழுத படிக்க தெரியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நாடோடிகளாகவும் காட்டுமிராண்டிகளாகவும் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் பிறந்த ஒருத்தர் தேனீக்கள் மலர்களிலிருந்து உறிஞ்சி உணவாகத்தான் உட்கொள்ளுகின்றன என்று 50 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு விஷயத்தை, 1350 வருஷமாக உலகத்துக்கு தெரியாமல் இருந்த ஒரு விஷயத்தை, அது வயிற்றில் சாப்பிட்ட பிறகு வயிற்றில் இருந்துதான் தேன் வெளிப்படுகின்றன அப்படின்னு சொல்வதாக இருந்தால் 2 தான் அதுக்கு விடையா இருக்க வேண்டும். ஒன்று, முகம்மது இந்த நூற்றாண்டில் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதராக இருக்க வேண்டும், அப்போ சொல்லலாம், அதற்குரிய நாலேஜெல்லாம் வந்து விட்டது. அல்லது அவரையும் எங்களையும் உங்களையும் படைத்த கடவுள் தான் சொல்லியிருக்கணும். கடவுள் இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்க, இது யார் சொல்ல முடியும்? அப்போ எப்படி இது இந்த விஞ்ஞானிகள் கூட கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருக்காரு. இதானே இவர் கேட்ட கேள்வி. இதுக்கு என்ன ஆன்சர்? நீங்கள் எப்படி சொன்னார், நீங்கள் பதில் சொல்லணுமா இல்லையா? ஒரு விஷயம் இருந்தால் இது முகமது சொன்னார், கடவுள் வேதம்னு சொன்னார், இதை நம்ம பார்க்குறோம். இதே முகமது எப்படி சொன்னார் என்று பதில் நீங்கள் சொல்லணுமா இல்லையா? சுயநலத்துக்கு உண்டாக்கிட்டாரு,
அனுபவ அறிவை கொண்டு தான் விளங்கிக்கிட்டார்னா இதை விளங்குவதற்குரிய அந்த அனுபவ அறிவு என்ன? எந்த அனுபவ அறிவை கொண்டு கண்ணுக்கு தெரியாத அந்த துவாரத்தை எந்த அனுபவ அறிவில் அவர் விளங்கி கொண்டார்? தேனியை பிடிச்சி பார்த்து வச்சா கூட தெரியாது. ஏன்? அதையெல்லாம் பார்க்கறதுக்கு பெரிய கருவிகள், பெரிய கண்ணாடிகள், பெரிது பார்த்து காட்டக்கூடிய கண்ணாடிகள்லாம் வேண்டும். அப்ப இது பேசிக் என்ன? இந்த விஷயத்திற்கு நம்ம பதில் கேட்டோம்னு சொன்னா இதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணுமான்னு சொல்லி வேற ஒண்ணுக்கு சொல்றாரு. வாகனங்களை பற்றி சொன்னதாக சொல்கிறீர்கள். வாகனத்தை பற்றி புதிய புதிய வாகனத்தை நாங்களும் அதை விட வாகனத்தை சொல்லலாம், அதையே நாங்கள் சொன்னோம், வாதத்தில் அதை சொன்னோம். சொன்னதுக்கு பதில் சொல்லாம சொல்லாதுக்கு ஏன் பதில் சொல்றீங்க? நாங்க ஒன்னே ஒன்று தேனுண்டு இல்லை, அள்ளி ஒன்று ஒன்றா போடுவோம். கண்டிப்பா அந்த காலத்தை அறிவை கொண்டு சொல்ல முடியாது. அதெல்லாம் சின்ன விஷயத்திலிருந்து ஆரம்பிக்கிற தேனி எடுத்திருக்கிறோம். பெண்ணும் பெரிய செய்திகள்லாம் வருகிறது. ஒன்று ஒன்றா போடும்போது நம்ம என்ன செய்ய, இது எப்படி அன்னைக்கு உள்ள மனிதனுக்கு சொல்ல இயலுமா? இப்படி சிந்திப்பது பகுத்தறிவுல உள்ளதா இல்லையா? அப்ப அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். அந்த அடிப்படையில் அதுக்கு என்ன செய்யறதுக்கு இது வரைக்கும் ஆன்சர் சொல்லாத கேள்வி நம்பர் 1 பதில் சொல்ற வரைக்கும் லிஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்கள் ஆன்சர் சொல்லாத, சொல்ல முடியாத, ஏற்கத்தக்க ஒரு ஆன்சர் பதில நீங்க சொல்லி ஆகணும். அப்ப இதுதான் கேள்வி. அதுக்கு என்ன கேட்கிறாருன்னு கேட்டா இது ஓகே, நம்ம கேள்வி முடிஞ்சிருச்சு. அவங்க தரப்புல இருந்து கேட்கறாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்லிட்டு ஆகணும். அவங்க தரப்புல என்ன கேட்கறாங்க? முதல்ல பேசின ஒரு சகோதரர் என்ன செய்யறாருன்னு கேட்டா இந்த சில குறைகளை சுட்டி காட்டும் போது ஒரு பதில் சொல்றாரு. நாங்க 2 ரூம்ல 9 பேர் தங்கி இருக்கிறோம், நீ அதை தந்துட்டீங்கன்னு கேட்டாரு. 9 பேர் வர்றதுங்கிட்ட சொன்னீங்களா? நீங்க 4 பேர் வாரத்துக்கு வர்ற 4 பேருக்கு ஏற்பாடு செஞ்சா 4 பேருக்கு செஞ்சு நீங்களா 9 பேரை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது எங்களுக்கு தெரியுமா? அல்லது 9 பேர் வந்துட்டும் அதனால கூட தாங்கன்னு கேட்கறதுல என்ன இது பெரிய விஷயம் இருக்குது? கேட்டா அவங்க கேட்கறதுலாம் எஸ்ன்னு சொல்றோம். நீங்க 4 பேர் வர்றதுன்னு சொன்னதுனால 4 பேருக்குரிய ஒரு ஏற்பாடு பண்ணணுமா? அல்ல எங்கள்கிட்ட 9 பேர்னு சொல்லி 9 பேர் நீங்க இந்த 2 தான் இருக்குன்னு அரைஞ்சு கிடக்குன்னு நாங்க சொன்னோமா? நீங்க 9 பேர் வச்சுக்கிற விஷயம் இப்ப கூட எங்களுக்கு 9 பேரை காணாம, முன்னாடி கூட காணா, இங்க கூட காணாம இருக்கிறது. நீங்க இருக்கிற 9 பேர்னு சொல்றீங்க. 9 பேர் அந்த மீதி உள்ள ஆளை எங்க ஒழிச்சு வச்சுக்கிறீங்க? அப்ப 9 பேர் வந்து அதெல்லாம் ஒரு பதில் கிடையாது. அப்புறமேல என்ன செய்யறாரு? விடுதலை புலி பிரபாகரன்லாம் தேவையில்லாம இருக்கிற, நான் தேவையில்லாம எழுத்தனா? அது ஒரு கேள்விக்கு பதிலா சொன்னா நீங்க என்ன செய்ய? இந்தியாவில் ஒரு கிறுக்கன் பேட்டி அடிச்சான்னு சொல்லும் பொழுது இதுதான் உங்க மார்க்கமான எவனோ ஒரு கிறுக்கன் சொன்ன வச்சு மார்க்கத்தில் சம்மந்தப்படுத்துறீங்க. குரான்ல இருக்குன்னு கேட்காம அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி கிறுக்கு அங்கே இருக்கிறானு. அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அது கேள்விக்கு பதிலாக நான் சொன்னேன்னா நான் ஆர்குமெண்ட் எடுத்து வச்சேன். நீங்க இல்ல முந்து நீங்க அதை பத்தி எல்லாமே நீங்க எடுத்துக்க நாங்கள் ஆன்சரா தான் சொல்லியிருப்போம். அந்த மாதிரியான பதில் அவர் சொல்லிவிட்டாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னா அவர் என்ன செய்யறாரு? கடைசியா பேசின பெரியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா இது ஒரு தேவையா? இது ஒரு அப்பயும் ஒத்துக்கிட்டீங்க? அது இது வந்து தேவையான்னு கேட்டா இந்த மாதிரி தலைப்புல விவாதிக்க மாட்டோம்னு எடுத்துட்டு மறுத்துல இருக்கணும். ஒரு தலைப்புல இது இறை வார்த்தையாங்கிறத இறைவனை ஒத்துக்கிட்டா தானே அந்த கேள்வியை வரும்னு சொன்னா அப்ப ஏன் தலைப்பு எழுதும்போது உங்களுக்கு தோணல? உங்களுக்கு பகுத்தறி வேலை செஞ்சிருக்கணும்ல. இது என்னங்க இது இறைவனே இல்லைங்கிறோம், இறைவன் வார்த்தையாங்கிறீங்க, அது இறைவனே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த தலைப்பை வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க நிராகரிச்சுட்டா பரவாயில்லை. சரி, அவங்க தான் விளங்காம நிராகரிச்சுட்டாங்க. நீங்க சிந்திக்கிறாள் என்ன பண்ணணும்? ஆனா ஏன்பா நீங்க கிறுக்குத்தனமா பண்ண நானா கிடைச்சேன் மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். நீங்க அதுல வந்து உட்காரவே கூடாது. பகுத்தறிவாதி என்ன செய்யணும்னு கேட்டா தனக்கு எது பகுத்தறிவுக்கு உட்பட்டதா இல்லையோ அதை விட்டு ஒதுங்கி விட வேண்டும். அதுல அதை வந்து ஒத்துக்கொள்ள கூடாது. அப்ப இது இப்படி சொல்லிட்டு இருந்து நாங்க தான் இல்லைன்னு சொல்றோம். என்ன பதில எதிர்பார்க்கிறீங்க? நான் என்ன சொல்றேன், என்ன பதில சொல்வதற்கு இந்த தலைப்பு ஒத்துக்கிட்டீங்க? அதான கேள்வி. என்னமோ நீங்க வெளியே போறால புட்டு இழுத்து கொண்டாந்து வச்சு இதை சொல்லணும்னு சொன்ன மாதிரி நீங்க சொல்றீங்க. மனப்பூர்வமா 2 பேரும் சேர்ந்து தலைப்பை எழுதி ஒப்புக்கொண்டு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவரை கண்டிங்க. ஏன்ப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? இது ஒரு தலைப்பாப்பான்னு கண்டிங்க. இந்த தலைப்புக்கு வர மாட்டேன்னு சொல்லுங்க. அது ஒரு பதில். அடுத்து அவர் என்ன கேட்கிறாருன்னா குர்ஆன் இறை வேதம்ங்கிறீங்களே அவர் கேட்கறது, அதாவது வெற்றி வந்தன் அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா அவர் தான் கொஞ்சம் உருப்படியா ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னு கேட்டா குர்ஆன் கடவுள் வேதம்ங்கிறீங்க, அப்ப ஏன் மாறி மாறி குர்ஆன் சொல்லுகிறது? மாறி மாறி சொன்னா அது என்ன ஒரு அறிவா அப்படிங்கிறத ஒரு கேட்கிறார். மாறி மாறி சொல்வது என்பது அறிவாங்கிறது பொத்தாம்பதுவா கேட்கிறாங்களே அதுவே அவர்களுக்கு போதுமான தெளிவு இல்லைன்னு அர்த்தம். மாறி மாறி பேசுறதெல்லாம் கூட முரண்பாட்டில் வராதுங்க. முரண்பாடுனா என்ன? ஒரு நேரத்தில் ஒரு காலத்தில் 2 செய்தி முரண்பட்டு நடக்குன்னு சொன்னா தான் முரண்பாடை தவிர முரண்பாடுங்கிற வாதத்தை செய்வதற்கு முன்னாடி முரண்பாட்டை விளங்கணும். இப்போ ஒருத்தர் நான் உட்கார்ந்து இருக்கிறேன், 1/2 மணி நேரத்துக்கு வந்து எதிர்த்து நிற்பேன், நிற்கிறதும் உட்கார்றதும் முரண்பாடு தான். இது முரண்பாடு யாராவது சொல்லுவீங்களா? இப்போ உட்கார்ந்து இருக்கிறேன், 1 மணி நேரத்துக்கு முந்தைய நின்றேன், 1 மணி நேரத்துக்கு முந்தைய நின்று இப்போ உட்கார்ந்தா 2 முரண்பாடு கிடையாது. ஏன்? 2ம் நடந்த நிகழ்வு வெவ்வேறு நேரங்கள். எப்போ முரண்பாடு வரும்? இவர் உட்கார்ந்துக்கிட்டே நிற்கிறாருன்னா தான் முரண்பாடு வரும். உட்காராரு நிற்கிறாரா? ஒன்று உட்கார்ந்தாருன்னு சொல்லு, இல்லை நிற்கிறாருன்னு சொல்லு, அதான முரண்பாடு. இப்போ உட்கார்ந்து இருக்கிறார் அப்புறம் நிற்பாருன்னு சொன்னா இது வந்து முரண்பாடா? இது முரண்பாடு கிடையாது.
அதே மாதிரி வந்து வரலாறுகளில் சொல்லும்போது ஒன்றை சொல்லிவிட்டு மாற்றி சொன்னால் முரண்பாடு வரும். 2000 பிறந்தாருன்னு நேற்று சொல்லிவிட்டு 2010 பிறந்தாருன்னு சொன்னால் அது என்ன செய்யும்? அது முரண்பாடாகும். என்னப்பா நேற்று 2000 பிறந்தாருன்னு சொன்னேன், இன்னைக்கு வந்து 2010 பிறந்தாருன்னு சொன்னேன்னு சொல்லி ஒரு தகவலை பாஸ் பண்ணும் பொழுது 2 தகவலை அதை பாஸ் பண்ணால் அது அதில் முரண்பாடு வரும். ஆனால் ஆர்டர் பண்ணும் பொழுது முரண்பாடு வருமா? இப்போ உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன், அமைதியாக இருங்கன்னு ஆர்டர் பண்ணுறோம், அமைதியாக இருக்கிறீங்க, இல்லை பதில் சொல்லுங்கிறோம். நான் அமைதியாக இருக்க சொன்னேன், பதில் சொல்ல சொன்னேன், அப்போ அமைதியாக தான் இருக்கணும், இப்போ பதில் சொல்லு இப்படின்னு சொன்னால் இது முரண்பாடா? இது முரண்பாடு இல்லை. மனித வாழ்க்கையில் எல்லாரும் செய்கிற ஒரு விஷயம், எல்லா அறிவாளிகளும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ முரண்பாடு இல்லை என்பதற்கு நீங்க என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா, குர்ஆன்ல சில சட்டங்கள் போடப்பட்டு விட்டு பிறகு அது மாற்றப்படுகிறது, அது முரண்பாடா? அப்போ கடவுளுக்கு ஏன் தெரியலன்னு 2வது கேள்வி. இது முரண்பாடா? முரண்பாடுனா என்னன்னு உங்களுக்கு விளங்கலன்னு அர்த்தம். ஒரு சட்டம் போடுவோம், ஒரு கட்சியில் கூட ஒரு சட்டத்தை போடுவான், அப்புறம் என்ன செய்வான்? விதி தளர்த்தி வேற மாதிரி சட்டத்தை போட்டுக்கிறோமா, இந்த தப்பு செஞ்சா உறுப்பினர் நீக்குவோன்னு சொல்லுவான், அப்புறமேல வேற ஒன்றை போடுவான். இது என்னது, ஏப்பா இதை மாத்தினேன்னு சொல்லி கேட்கலாமே தவிர முரண்பாடு கேட்கலுமா? நேற்று வரைக்கும் ஹெல்மெட் போடுறது தப்புன்னு சொன்னான் ஒரு காலத்தில், போட்டுக்கன்னு சொன்னான், அப்புறம் போட தேவையில்லைன்னா இது வந்து முரண்பாடு கிடையாது. முரண்பாடு நீ எப்படி சொல்லணும்? எப்போ ஹெல்மெட் போடுங்கிறான்னு அப்பவே போடாது, போடாதுன்னு முரண்பாடுங்க. போடு போடாத, அடே போட சொல்றியா போட வேணாங்கிறியாப்பா, போடாத, இதுதான் முரண்பாடு. அப்போ குர்ஆனில் வந்து முரண்பாடு இருக்குன்னு சொன்னால் வரலாறுகளை சொல்லும் பொழுது முரண்பட்டு பேசுகிறதா, அல்லது கடந்த கால தகவல்களை சொல்லும் பொழுது முரண்பட்டு பேசுகிறதா, அல்லது வந்து ஒரு நேரத்தில் 2 செய்தியை சொல்லும் பொழுது 2 முரண்பட்டு அப்படி அமைந்திருக்கிறதான்னு பார்த்து முரண்பாடு நீங்கள் சொல்லணும். குர்ஆனை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்தில் ஒன்றை சொல்லி இன்னொரு காலத்தில் இன்னொன்றை சொல்வது வந்து குர்ஆனுக்கு மட்டுமில்லை, நீங்கள் சொன்னாலும் அது முரண்பாடு இல்லை, நான் சொன்னாலும் முரண்பாடு இல்லை, உலகத்தில் எவர் சொன்னாலும் அதுக்கு பேர் முரண்பாடு கிடையாது. ஃபர்ஸ்ட் முரண்பாடுடைய மீனிங் என்ன செய்யல அவங்களுக்கு தெளிவாக விளங்கவில்லை. அடுத்து என்ன கேள்வி? அப்ப நேற்று அதை சொல்லிட்டு இன்னைக்கு சொல்வதற்கு காரணம் என்ன? கடவுளுக்கு தெரியாதா? தெரியறதுனால தான் சொல்றானுங்கிறோம். அதாவது ஒரு நேரத்தில் இதுதான் இந்த சூழ்நிலைக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்லும் பொழுது சூழ்நிலைக்கு ஏற்றவாறு சட்டம் போடுவதான பகுத்தறிவு. அப்ப நபிகள் நாயகம் மக்காவில் இருக்கும் பொழுது நீ சண்டைக்கு யுத்தத்துக்கு வந்தா யுத்தத்துக்கு போன்னு சொல்ல முடியுமா? அவங்க அடி வாங்கி உத வாங்கி கொண்டு 10 பேரா இருக்கும்போது அந்த ஆர்டர் போட இயலாது. அவங்க ஒரு கவர்மெண்ட்டை உண்டாக்கின பிறகு என்ன செய்யுங்க, நீங்க எதிர்த்து வந்தா சண்டை செய்யுங்க என்று ஆர்டர் பண்ண முடியும். அப்ப அல்லாஹ்வுடைய கடவுளுடைய ஞானம் குறை உண்டு இதை காட்டாது, ஞான நிறைவு உண்டு காட்டும். எந்தெந்த நேரத்தில் என்னென்னத்தை சொல்லணுமோ அதை சொல்வதுதான் சரிங்கிற அடிப்படையில் சொன்னா அது எப்படி முரண்பாடு என்ற தவறு சொல்ல முடியும்? மதுதான் வாழ்க்கைன்னு மூழ்கி போயிருக்கிற மக்கள்கிட்ட வந்து அந்த மதுவை திருத்துவதற்காக வேண்டி என்ன செய்யுது, நீ வந்து தொழுகிற நேரத்தில் மட்டும் குடிக்காத, ஒரு தடை அதான் முரண்பட்டு பேசுதுங்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் என்ன, நீ குடிக்காம இருக்கிறது நல்லது என்கிற பேசப்படுது, அப்புறம் ஒட்டு மொத்தமாக தடுக்கப்படுதுன்னு வந்தா இது எதுவும் கடைசியா சொன்ன சட்டம் ஏன் முரண்பாடுங்கிறீங்க? கடைசியா சொன்ன இந்த சூழ்நிலை இப்படிதான் சொல்லணும். அப்ப மனிதனுடைய நிலைமைக்கு தகுந்தவாறு சட்டங்களை போடுவது சொன்னா இது வந்து கடவுளுடைய ஞானத்தினுடைய குறைபாடா? அப்ப எந்த நேரத்தில் எதை செய்ய மனுஷனுக்கு இயலுமோ அதை சொல்வது வந்து கடவுளுடைய பலவீனமா? மனுஷன் அந்த மாதிரி பலவீன நிலையில் இருக்கிறான் என்பதை படைத்தவன் விளங்கி கொண்ட காரணத்தினால தான் எந்தெந்த நேரத்தில் என்னென்னத்தை சொல்லலாங்கிறத இஸ்லாம் சொல்லுகிறது. இது முரண்பாடு ஆகுமா? அதுக்கு நான் உதாரணம் காட்டினதை கூட என்ன செய்யறாரு, இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள், இதைத்தான் சொல்வீர்கள். அதுக்கு பதில் என்ன? இதைத்தான் சொல்வீர்கள் அதை சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறாரு. அதைத்தான் சொல்லுவேன், ஆன்சர் பண்ணுங்க. ஒரு தாய் இருக்கிறா, ஒரு குழந்தைக்கு என்ன செய்வா, அவளுக்கு வந்து இறைச்சி கேட்டா இல்லைன்னு சொல்லுவா. 20 வயசானவன இறைச்சி திங்கும்பா, நீ தானே இறைச்சி திங்க வேண்டாண்ட, அப்ப நீ தானே திங்க சொன்ன கேட்கலுமா? திங்க சொன்ன அந்த தாய்க்கு தெரியும் இப்ப இந்த குழந்தை திங்கிற தகுதியில் இல்லை, நாளைக்கு திங்கிற தகுதியில வருங்கிறதும் தாய்க்கு தெரியும். அப்ப அந்த குழந்தைகிட்ட மாற்றம் ஏற்படும் பொழுது இறைச்சி சாப்பிடுன்னு சொன்னா அப்ப அது தாய்க்கு நாலேஜ் இல்லைன்னு அர்த்தமா? நாலேஜ் இருந்தாலும் அங்க ஏற்றுக்கொள்ற நிலையில அந்த சட்டம் போடக்கூடிய மக்கள் இருக்கணும் அப்படின்னு கவனித்து சொல்ற மாதிரி தானே இது இருக்குதுன்னு சொன்னா இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் அப்படின்னா சொல்லாம விட்டுருவோமா? இதை சொன்ன பதில் சொல்லுங்க. இதுக்கு இந்த தாய் வந்து நாலேஜ் இல்லாதவன்னு சொல்லுவீங்களா? முரண்பட்டான்னு சொல்லுவீங்களா? நேற்று ஏன் குழந்தைய சாப்பிட வேணான்னு சொன்னேன், இன்னைக்கு ஏன் சாப்பிட சொல்றேன்னு கேட்பீங்களா? அப்படி சொன்னதுனால இவருக்கு அறிவை இல்லைன்னு சொல்லுவீங்களா? குழந்தையா இருக்கும் போது சாப்பிட வேணான்னு சொல்லும் போது அவளுக்கு தெரியும் 25 வயசு வந்து இதை சாப்பிட சொல்லுவோன்னு தெரியும். அவளுக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்றா, தெரியாதுன்னு அர்த்தம் வருமா? இதுல இருந்து ஒரு சட்டத்தை மக்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டா நாளைக்கு என்ன தெரியாம போச்சுன்னு இருக்கிறீங்க, தெரியறலாம் சட்டமா போட முடியுமா?
தெரிகிறது என்பது வேற, அந்த தெரிந்ததை எல்லாம் சட்டம் ஆக்குறது என்பது வேற. இந்த ஒரு விஷயத்தை சொன்னா அதுக்கு அவர் பதில் சொல்லாம இதைத்தான் நீங்கள் சொல்வீர்கள் என்பது பதிலா, இதைத்தான் நான் சொல்வேன் என்றால் அதுக்கு பதில சொல்லிட்டு போகணும். அதனால அவங்க பதில் சொல்லவில்லை, நான் பதில் சொல்லிட்டேன். பாயிண்ட் ஒன்னொன்னு எடுத்து வைக்க வேண்டியிருக்குது. ஒவ்வொரு ஊரில் ஒரு பாயிண்ட் வைக்கணும்ல, அதுதான் வேகமா பையன். திருக்குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகளா அப்படின்றதுக்கு உண்மையிலேயே திருக்குர்ஆன்லேயே ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றது நம்மளுடைய தரப்பு வாதம். அப்போ திருக்குர்ஆன் இறைவனுடைய வார்த்தைகள் தான் என்பதை நிரூபிக்கக்கூடிய பல அறிவியல் விஷயங்களும் திருக்குர்ஆன்ல இருக்கு. ஒன்று அவர் சொன்னார். ரெண்டாவது விஷயம் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, பிக் பேங் தியரியை பற்றி நேற்று நம்ம நல்ல விரிவாக பேசிட்டோம். அதனால் இப்போ அந்த விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு ஏறத்தாழ அது நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பிக் பேங் தியரியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொடக்கத்தில் திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழ்ச்சி உண்டாயிற்று. அந்த வெடிப்பு நிகழ்ச்சியிலிருந்து ஏராளமான ஆற்றல் வெளியே வந்துருச்சு. அந்த ஆற்றல் விரிய ஆரம்பிச்சு அந்த ஏராளமான ஃபோர்ஸ் கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டியில் அது அப்படியே விரிந்து செல்ல ஆரம்பித்ததன் காரணமாகத்தான் இந்த பேரண்டம் உருவாகியது அப்படின்றது பிக் பேங் தியரி ப்ரூஃப் பண்ணியிருக்கக்கூடிய சமாச்சாரங்கள். ரெண்டு விஷயம் இதில் கவனிக்கணும். ஒன்று, திடீர்னு வெளிப்பட்ட ஆற்றல். ரெண்டாவது, அந்த கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டி, அதாவது மிக நிச்சயமாக மிக மிக அறிவு திறமையோடு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வேகம். அந்த வேகத்தில் தான் அந்த எக்ஸ்பேண்ட் ஆகிருக்குது. அந்த வேகத்தை விட சற்று குறைந்திருந்தா கூட இந்த கேலக்சி எல்லாம் உருவாகி இருக்காது. விளக்கத்தில் வேணா சொல்கிறேன், இப்போ டைம் இல்லை. அந்த ரேட்டில் போகலைனாக்கா அந்த கேலக்சிகள் உருவாகி இருக்காது. அந்த இதை அதே மாதிரி குறைஞ்சாலும் அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். அப்போ அந்த ரெண்டு விஷயம்தான். ஒன்று அந்த அமௌண்ட், இந்த ஆற்றலினுடைய அமௌண்ட், அதாவது ஆற்றல் எவ்வளவு தூரம் வந்திருக்குது, அந்த ஆற்றல் தான் முதல் சமாச்சாரம். ரெண்டாவது கிரிட்டிக்கல் ரேட் ஆஃப் வெலாசிட்டி. இந்த ரெண்டு விஷயங்கள் இது முதல்லயே குர்ஆன் சொல்ல வேண்டியது தானே. இன்னைக்கு